ஏன் ப்ரோ கட் பண்ணீங்க? ஸ்பேஸ் பக் ஆயிடுச்சு ப்ரோ, அதனால தான் ப்ரோ கட் ஆயிடுச்சு. அதான் ப்ரோ அந்த படத்துக்கு அங்க பெருசா எதிர்பார்ப்பு இல்ல ப்ரோ. இந்தியன் 2 நல்லா இருந்ததுன்னா ஓடும். ஹிந்துஸ்தானி 2 அப்ப கில்லுன்னு ஏதோ ஒரு படம் ஓடுது நார்த் இந்தியால. கில்லுன்னு ஏதோ ஒரு படம் அது ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ. ஒரு வாரமா 2 வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரிலீஸ் ஆகி. அதான் இப்போ டே பை டே ஒரு இன்க்ரீஸ் ஆகுதான் கலெக்ஷன்ல. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 1 கோடி 1.5 கோடி அப்படின்னு. இல்ல இது இப்போ இங்க நல்ல வார்ம் வந்துச்சுன்னா, வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா வந்துருச்சுன்னா இந்தியன் 2 நல்லா பிக்கப் ஆயிரும். கேரளாலுமே வந்து பெருசா படம் ஒன்றும் இல்லை, அதனால வந்து புக்கிங்ஸுமே இங்க கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா தான் இருக்குது. 6 மணி ஷோ போடுறாங்க நிறைய தியேட்டர்ல. ஸோ அதே மாதிரி பெங்களூர்லயும் நிறைய தியேட்டர்ல 6 மணி ஷோ போடுறதா சொன்னாங்க. ஆமா ப்ரோ, இங்க பெங்களூர்ல இங்கேயும் செம்ம ஹைப் இருக்கு இப்போ. அதாவது ஒரு 1 வீக் பின்னாடி எல்லாம் பஸ் கம்மி. எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு வைடு ஒரு 60 to 70 crore மேல வரும் ப்ரோ. ஆனா பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் மட்டும் வந்ததுன்னா சாட்டர்டே சண்டே அடுத்த வீக்லாம் நல்லா ஓடும் படம். கரெக்ட், நான் அதே தான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ அடுத்து போனதுக்கு தான் வந்து இங்க பெரிய படம்லாம் வருது மலையாளத்துல. ஸோ அது வரைக்குமே இங்க வந்து ட்ரையா தான் போகும். இப்போ இந்தியன் 2 பிக்கப் ஆயிடுச்சுன்னா சாலிடா 2 to 3 வீக்ஸ் நல்லா ஓடும். இப்போ இங்க கர்நாடகாலயும் அப்படிதான் ப்ரோ. இப்போ கன்னடா படமே எதுவுமே பெருசா இல்ல. கல்கி தான் இன்னுமே நிறைய ஸ்கிரீன்ல கல்கி இருக்கு. அப்புறம் புனித் ராஜ்குமார் ஒரு படம் ரீரிலீஸ் பண்ணாங்க, அது ஒரு தியேட்டர்ல ஓடுது, ஒரு சில தியேட்டர்ல. மத்தபடி இங்க எந்த படமும் இல்ல. இப்போ இந்தியன் 2 தான் நாளைக்கு நல்லா இருந்ததுன்னா கன்ஃபார்மா ஒரு பெரிய இது கிடைக்கும். நீங்க நாளைக்கு புக் பண்ணிட்டீங்களா? இல்ல ப்ரோ, நான் சண்டே போலான்னு இருக்கேன் ஃபேமிலி கூட. ஓகே 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 ப்ரோ. பிரகாஷ்னா இன்னைக்கு முக்கியமா ஸ்பேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா வந்தா சும்மா இருக்கிற செம்ம பிஸி போல ஆமா ஆள் வந்தோடனே ஸ்பேஸே கட் ஆயிடுச்சு பாதிலேயே. பக்குனால கட் ஆயிடுச்சு. நான் நிறைய தெரியல என்னன்னு தெரியல, ஸ்பேஸே வர வர ரொம்ப பக் ஆகுது போல இருக்கு. அதே ஆயத்துக்கு கட் ஆகுது, ஒண்ணுமே கேட்க மாட்டேது. நான் கூட என் நெட்வொர்க் மட்டும் தான் ப்ராப்ளம் நினைச்சேன், கடைசி ஸ்பேஸே ப்ராப்ளம் போல இருக்கு. சரி அப்படியே ஆரம்பிப்போம். ஸ்பேஸ் ஆரம்பிப்போம். ஸ்பீக்கர் ரெண்டு ஸ்பீக்கர் கொடுங்க. பிரகாஷ் ப்ரோ மியூட்ல போயிட்டீங்களா? ஸ்பேஸ் ஆயிடுச்சு, அமைதியா இருக்கு. இல்ல இல்ல எனக்கு கேள்வியே கேட்கலையே. யாரும் ஏதாவது பேசுற மாதிரி இருந்துச்சு, அப்படியே கேள்வி கேட்கல. சரி எப்படி போச்சு? புக்கிங் எல்லாம் போயிட்டு இருக்கு பயங்கரமா. முன்னாடியோட இந்தியன் 2 இப்ப பயங்கரமா ரிலீஸ் நெருங்க 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 அப்படியே ஹைப் ஏறிடுச்சு போல இருக்கு. டிக்கெட் புக்கிங் எல்லாம் நல்லா போகுது, ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண விட பயங்கரமா போகுது. ஆமாண்ணா, ஒரு வழியா நம்ம ஸ்பேஸ்ல ட்விட்டர் கான்டெஸ்ட் நடத்தணும்னு சொல்லி டிக்கெட் கான்டெஸ்ட் நடத்தணும். ஸ்பேஸ்ல அவர் கமலஹாசன் வின் பண்ணாரு. கமலஹாசன் அவர் பேர் என்னன்னு தெரியல, என்னது கமலஹாசன் அவர் வின் பண்ணாரு. அவருக்கு ஸ்பேஸ் மூலமா டிக்கெட் வரலான்னு பார்த்தா அவருக்கு ட்விட்டர் அந்த கான்டெஸ்ட்லயே டிக்கெட் கிடைச்சிருச்சு. அவருக்கு ஃபர்ஸ்ட் வின்னரே அவரு தான். அவருக்கு 2 டிக்கெட் கிடைச்சிருக்கும். அதனால வந்து அவர் வந்திருக்காரு, வின்னர் வந்திருக்காரு. எல்லாத்துக்கும் டிக்கெட் கொடுத்தாச்சு. ஆல்மோஸ்ட் 10 பேர் 11 பேர் செலக்ஷன் பண்ணேன். அதுல 11 பேர்ல 10 பேர் டிக்கெட் வாங்கிட்டாங்க. என்ன ஒருத்தர் மட்டும் மெசேஜ் பண்ணல. 10 பேருக்கு டிக்கெட் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரதர். டிக்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி கான்டெஸ்ட்ல கலந்துக்கிறேன், வின் பண்றேன். அதே ஒரு பெரிய சர்ப்ரைஸா தான் இருக்கு எனக்கே. அதுவும் கமல் படத்துக்கு கமலஹாசன் பேர் உள்ள எனக்கே கிடைச்சது ரொம்ப ஒரு இதா இருக்கு, ரைடா இருக்கு. உங்க பேரே கமலஹாசன் தானே? ட்விட்டருக்காக? இல்ல இல்ல, உண்மையா என் பேரே கமலஹாசன் தான். அது ஒரு பெரிய வரலாறு. எங்க அண்ணன் பேர் வந்து கார்த்திக், அக்கா பேர் ராதா. அந்த ஒரு இதுல நான் கொஞ்சம் 90sல பிறந்தப்ப கமல் அந்த ஃபேமஸா இருந்தாங்களா அந்த டைம், அதனால அப்படியே பேர் வச்சுட்டாங்க. அப்பா வந்து பெரிய எம்ஜிஆர் ஃபேன் அவரு. அதனால அப்படியே குடும்பமே ஒரு ஃபேமிலி சினிமா குடும்பமாவே இருந்ததுனால அந்த மாதிரி பேர் வச்சுட்டேன். உண்மையான பேரே கமலஹாசன் தான். அப்பா பேர் என்ன? அப்பா பேர் வந்து ராஜப்பா. அவங்களுக்கான அவருக்கு ஆக்டர் பேர் இருக்கான்னு பார்த்தேன். ஆமா ஆமா ஆமா, அவங்களுக்கு வைக்கல, அதனால நமக்கு இது பண்ணிட்டாங்க. விஐபி ஃபேமிலி மாதிரி, கார்த்திக் ரகுவரன் மாதிரி. உங்களுக்கு திருச்சியில ஒரு பிரதரே இருக்காங்க, அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க, போலீஸா இருக்காங்க. ரைட், ஓகே. ஹெல்ப்னா சொல்லுங்க. திருச்சி பக்கம் திருச்சி வருவீங்களா? தஞ்சாவூர் வருவீங்களா நீங்க?
வந்து அடிக்கடி வந்தேன். இப்ப கூட தஞ்சாவூர் வந்தேன் போன வாரம் கூட. அப்படிங்களா? வந்ததுன்னா சொல்லுங்க, இங்க பாக்கலாம். நான் தஞ்சாவூர்ல தான் இருக்கேன். ஓகே ஓகே மால் எல்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க. பிவிஆர் சரி. புதுசா ஏதோ ஒரு மால் ஒன்று ஓபன் பண்ணிருக்காங்க போல இருக்கு. நேத்து பிரதர் லாங்வால் மால்னு சொல்லிட்டு நேத்து சும்மா சாஃப்ட் ஓபனிங் மட்டும் தான். நேத்து ஆகஸ்ட் 3 தான் அபிஷியலா இது பண்றாங்க கடைகள்லாம். ஆடி 18 இருந்து கனெக்ட் பண்றாங்க. அதுதான் பிவிஆர் மேபி தீபாவளி தான் வரும் போல இருக்கு. ஓகே ஓகே சரி ரைட். உங்களோட இப்ப எப்படி ஹைப் எப்படி இருக்கு? இந்தியன் 2 நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா பெரிய இருக்கு ஹைப். அல்ல ஆரம்ப காலத்து கமல் ரசிகர் வந்திருக்காரு, ஸ்பீக்கருக்கு டீ கடையார் வந்திருக்காரு. சார் சொல்லுங்க, என்ன ஸ்பெஷல்? சரி, அவர் டைம் எடுத்துக்கிட்டோம். புதுசா ஸ்பீக்கர்ல வந்திருக்கோங்க, சொல்லுங்க என்ன ஸ்பெஷல்? ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் இருக்கு? ஸ்பெஷல் இருக்கா? சொல்லுங்க பிரதர். பிரதர், வேர்ல்ட் வைட்ல எப்போ ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்டார்ட் ஆகுது இங்க நம்ம டைமுக்கு? அதாவது இந்திய டைமுக்கு 3:30 ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஷோ. யூஎஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓ ஓகே பிரதர். இல்ல ஏன் கேட்டேன்னா, நேத்து வரைக்கும் நான் கோயம்புத்தூர் ஆக்சுவலி நான் வந்து டிக்கெட் புக் பண்ணலான்னு பார்த்தப்போ நேத்து வரைக்கும் ஓரளவு சீட் எல்லாம் இருந்தது. இன்னைக்கு பார்த்தா எதுவுமே இல்ல, எல்லாமே புக்டுங்கிற மாதிரியே ஸ்டேட்டஸ் இருக்கு. சரி, அதுதான் ரிவ்யூ ஏதாவது பார்த்துட்டு புக் பண்ணலாங்கிற ஒரு இதுல இருக்கு. ஸோ அதனாலதான் முன்னாடி அதாவது எப்படின்னா போன வாரம் இருந்தோட ஹைப்பை விட 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த ஹைப்பை விட நேற்று இன்னைக்கு திடீர்னு அப்படி பயங்கரமா ஏறிடுச்சு, பூம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்தியன் 2 எல்லா ஏரியாலும் செம்ம புக்கிங், தமிழ்நாட்டிலயும் நல்ல புக்கிங். அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா வந்து யூஎஸ்ல பாத்தீங்கன்னா விக்ரம் என்ன ஓப்பனிங் இருந்துச்சோ அதை விட கொஞ்சம் கூடுதலா டிக்கெட் சேல்ஸ் ஆயிருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் விக்ரம் வந்து ஒரு நல்ல சேல்ஸ் ஆயிருக்கிறதா ரிப்போர்ட்லாம். ஆமா ஆமா, ஆந்திராலயும் நல்ல ஹைப் இருக்கு, கர்நாடகால நல்ல புக்கிங் இருக்கு, கேரளாலையும் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு போட்டி இல்லைங்கிறதுனால இப்ப நல்ல வேட போச்சு, கேரளாலையும் நல்லா போங்கிற மாதிரி. என்னன்னா யூஎஸ்ல என்னன்னா இப்ப விக்ரம் பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் படம் பிளஸ் அனிருத், அப்புறம் ஃபகத் பாசில், விஜய் சேதுபதினு பயங்கரமான ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் உள்ள ஒரு டீம் இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா சங்கர், அனிருத், கமலஹாசன் சொல்லி இப்படி ஒரு டீம் இருக்கும் போதே பயங்கரமா விக்ரம்க்கு ஈக்குவலா டஃப் கொடுக்குதுங்கிறதே பெரிய விஷயம் தான். ஓப்பனிங்ல பாப்போம், வேர்ட் ஆஃப் மவுத் மட்டும் பாசிட்டிவ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வேர்ட் ஆஃப் மவுத் பிச்சிக்கும். கண்டிப்பா வேர்ட் ஆஃப் மவுத் மட்டும் பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னா பயங்கர கலெக்ஷன் போயிடும். ஏன்னா இப்போ இது பார்த்தேன், மத்த இதெல்லாம் வந்து பாத்துக்கிட்டு இருந்தேன், பெரிய ஊர் எல்லாத்துலயுமே நல்லா போய்கிட்டு இருக்கு. எனக்கு பழைய இந்தியன் தான் ஞாபகம் வருது. நான் அதை ஷேர் பண்ணலாமா பிரகாஷ்? பழைய FDFS பார்த்தது கண்டிப்பா சார். ஏன்னா இங்க எப்படி அந்த 1996ல படம் பார்த்தவங்க ரொம்ப ரேரு. நான் பார்த்தா நான் குழந்தையா இருக்கும்போது பாத்திருக்கேன். இப்ப நான் ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆக்சுவலா வந்து சத்தியத்துல பார்த்தேன், அப்ப சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சத்தியத்துல வந்து அப்பதான் எலெக்ஷன் முடியுது, எலெக்ஷன் முடிஞ்சு டிஎம்கே கவர்மெண்ட் வருது. டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அப்பதான் அந்த இதெல்லாம் அடங்குது, எல்லாரும் அந்த பதவி ஏத்து எல்லாம் முடிஞ்சு கரெக்டா அந்த எல்லாம் செட்டில் ஆகிற டயத்துல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ தியேட்டர் டிக்கெட் பாத்தீங்கன்னா 50-40 அங்க கவுண்டர்ல. அப்ப அது கொஞ்சம் ஹைக்கான பிரைஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சத்தியத்துல. ஆனா அடுத்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா 180க்கு தான் வித்தாங்க. அந்த அளவுக்கு வந்து பயங்கர இது. அப்ப இப்ப மாதிரி இது கிடையாது. ஆக்சுவலா வந்து அப்ப மொத்தம் வந்து மெட்ராஸ்ல இருந்து 4 தியேட்டர்ல தான் வந்து போடுவாங்கன்னு ஒரு ரூல் மாதிரி வச்சிருந்தாங்க. மொத்தம் 4 சென்டர், இந்த ராயப்பேட்டா பிளஸ் அண்ணான இது மவுண்ட் ரோடு, இதுக்கு வந்து ஒரு இது. அந்த பக்கம் ஆல்பர்ட்ல இருந்து இந்த பக்கம் சத்தியம் வரைக்கும் ஒரு தியேட்டர்ல தான் போடுவாங்க. சத்தியத்துல போட்டா தேவி கிடையாது, தேவியில போட்டா ஆல்பர்ட் கிடையாதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு ரூல். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து இதுல போடுவாங்க, வடபழனி ஏரியால வந்து கமலா, அதுக்கப்புறம் இது உதயம், இது மட்டும். புரசைவாக்கத்துல சங்கம் காம்ப்ளெக்ஸ்ல போடும், இல்லாட்டி அபிராமி காம்ப்ளெக்ஸ். நார்த் மெட்ராஸ்னா வந்து மகாராணி இல்லாட்டி அகஸ்தியா. சோ மொத்தம் இந்த 4 இடத்துலதான் வந்து போடுவாங்க. 5ஆம் ஸ்கிரீன் போறதே வந்து ஒரு பெரிய விஷயம். அப்படியான டைம்ல வந்து இந்த படம் பாத்தீங்கன்னா இங்க சங்கம், சத்தியம், உதயம், மகாராணி இன்னும் அது ஞாபகம் இருக்கேன்னா 100 நாளுமே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அந்த டயத்துல. அப்ப பிரார்த்தனான்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து ஒரு டிரைவிங் தியேட்டர் வந்து ஃபேமஸ் ஆகுது ECRல. அங்கேயும் வந்து ரிலீஸ் அந்த டிரைவிங் தியேட்டர்லயும். வந்து பார்த்தப்ப வந்து ஒரு பெரிய இது நாங்க ரொம்ப எதிர்பார்த்து போயிருந்தோம்னா வச்சுக்கலாம். ஏன்னா மற்றவங்களை காட்டிலும் ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தது இந்த படத்துக்கு. ஏன்னா அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அவர் 90 வயசு கிளவரா நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. பட் அது மாதிரி இல்லாம இருந்தாலும் அந்த அளவுக்கு மேக்கப் இதெல்லாம் இருக்கும்போது ஒரு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது சீன் வந்து அதுக்கு முன்னாடி சொல்லணும், ஸ்டில் எதுலயுமே வந்து அவங்க ரிவீல் பண்ணல அந்த லுக், கமல் லுக் வந்து ரிவீல் பண்ணல.
மோஷன் கிராபிக்ஸாவோ இதாவோ அது மாதிரி ட்ரெய்லராவோ எல்லாம் பார்த்த ஞாபகமே இல்ல. பத்திரிகையிலுமே வந்ததுலயுமே வந்து ஒரு ஒரு சைடு ப்ரொஃபைல் அது மாதிரி தான் பார்த்த ஞாபகம். அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல அவர் உள்ள வந்த உடனே ஒரு பயங்கர ஷாக். அந்த FDFS பார்த்தவங்களுக்கு தான் அந்த ஃபீல் தெரியும். அதே போல அந்த சாங்ஸ், அந்த பிளேஸ்மெண்ட், அது அப்படியே போறது, அப்பாவுக்கும் மகனுக்கான ரிவல்ரி அப்படின்னு அந்த படம் ஆக்சுவலா 3 மணி நேரம் படம். ஆனா 3 மணி நேரம் போனதே வந்து தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கர நம்ம வேற எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் அந்த படத்துல வந்து. அப்படி இருந்த உடனே என்ன ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து பிக்கப் ஆச்சு. கிட்டத்தட்ட தமிழ்நாடு பூராமே வந்து எங்கெல்லாம் வந்து ரிலீஸ் ஆச்சோ அங்கெல்லாம் வந்து 50 அடிச்சது. நிறைய ஊர்ல 100. அதாவது சில ஊர்ல எல்லாம் வந்து இந்த படம் மட்டுமே 100 ஓடுன ரெக்கார்ட் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா கோவில்பேட்டில எல்லாம் ஒரு தேட்டர்ல 130 days ஓடிச்சு. அப்ப எங்க ஃபேமிலி வந்து விருதுல இருந்தாங்க. நான் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா அம்மா விருதுல. அங்க போகும்போது உதயம் தேட்டர் ஒண்ணு புதுசா தொடங்கி இருந்தாங்க. அங்க 100 நாள் போச்சு அந்த படம். நான் அங்க போகும்போது அங்க போய் பார்ப்பேன். நான் கிட்டத்தட்ட இந்த படத்தை வந்து அப்ப ரொம்ப சிம்பிளான வேலை தான். ரொம்ப அப்பதான் டிகிரி முடிச்சு பாக்குறேன். ஈவினிங் ஃபுல்லா ஃப்ரீயா இருப்பேன். ஒரு 10-15 தடவை பார்த்திருப்பேன். எல்லாமே வேற வேற லொகேஷன்ல, வேற வேற ஊர்கள்ல, நான் டிராவல் பண்ற இடத்துல இது மாதிரி. ஆனா எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் அப்படிங்கறது வந்து யுனானிமஸ் தான். எந்த சீனுக்கு வந்து எல்லாரும் தியேட்டர் இதாச்சோ அந்த சீனுக்கு எல்லா ஊர்லயுமே கிளாப்ஸ் வரும். எந்த பாட்டுக்கு இதாச்சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்ப இந்த படம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா, அப்பெல்லாம் வந்து பாட்டு சீனுக்கெல்லாம் கூட எந்திரிச்சு வெளியில போயிட்டு சிகரெட் குடிக்கிறது அந்த பழக்கம் எல்லாம் இருக்கும். சில போர் அடிக்கிற சீனுக்கு போவாங்க. ஆனா ரிப்பீட் ஆடியன்ஸ் இருந்தாலும் எந்த சீனுக்குமே யாருமே எந்திரிச்சு வெளியவே போக மாட்டாங்க. அப்படியே தியேட்டர் ஜாம் பேக்டா இருக்கும். அப்படியே வருவாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த டயத்துல இந்த படம் பண்ண இது வந்து ஒரு வேற லெவல்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆக்சுவலா ஆல்ரெடி இருந்த லெவல வந்து இந்த படம் என்ன நினைச்சோம்னா, இந்த படத்துக்கு அப்புறம் இதே மாதிரி வேற வேற மாதிரி என்ன மாதிரி எல்லாம் அவர் வந்து போவார் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தோம். பட் அவர் அவைசர் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படி டிராப் ஆயிட்டாரு. ஏன்னா இந்த படம் வந்து கலெக்ஷன் வைஸும் சரி, மக்கள் ஆதரவுலையும் சரி, இது மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பிலிம் வந்து ஒரு அந்த டெக்கேட்ல இதுதான் பெஸ்ட்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து டெக்னிக்கல் வைஸுமே வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டபுள் ஆக்ஷனா இவ்வளவு பெரிய ஒரு வேரியேஷனே வந்து காட்டியிருக்கவே மாட்டாங்க. சிவாஜி படங்கள்ல மட்டும்தான் இருக்கும். அதுல அப்பா மகன் கேரக்டர் இருக்கும். அப்பாவுக்கு வந்து நார்மலா வந்து ஒரு இது வச்சு ஒரு வெள்ளை விக்கு வச்சுட்டு ஒரு கோட் போட்டு விட்டுருவாங்க. அவர் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து அதை ஈக்குவலைஸ் பண்ணிடுவாரு. அவர் தவிர மற்ற நடிகர்கள் நடிச்ச எந்த படத்திலயுமே டபுள் ஆக்ஷன்னா வந்து ஒரு தாடியை ஒட்டி விட்டுட்டு நீதான் பாப்பா போப்பா, ஒரு நரைச்ச விக்கு ஒரு தாடி, அவ்வளவுதான் அப்பா மகன் அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்துலதான் பாத்தீங்கன்னா ஒரு என்டையர்லி ஒரு டிஃபரெண்ட் லுக். ரொம்ப மெனக்கெட்டு இருப்பாங்க. பாடி லாங்குவேஜ்ல இருந்து, பேசுற வாய்ஸ் மாடுலேஷன்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இவரோட வாய்ஸ் மாடுலேஷன் வந்து ரொம்ப நிதானமா வந்து பேசுவார். இந்த வயசானதுக்கு ஏத்த மாதிரி. சின்ன கமலா நடிக்கிற போது அவரோட இது வந்து அந்த பிச் த்ரோ எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும். வேகமா பேசுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு இனிமே வந்து டபுள் ஆக்ஷன் வேஷம் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு வேரியேஷன் காட்டாம எடுக்க முடியாது அப்படின்னு கொண்டு வந்த படம். நம்ம அபூர்வ சகோதரர்லாம் சொல்லலாம். அதுல ஒரு டுவார்ஃப் அது மாதிரி வந்தனால அது ஒரு தனி கேட்டகரி. ஆனா ஒரு அப்பா மகன் சீன்ல ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸோட நடிச்சு இனிமே வந்து கொஞ்சமாவது வந்து ஒரு வித்தியாசம் காட்டுங்கப்பான்னு எல்லா ஆடியன்ஸையும் சொல்ற அளவுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த படம். சோ நிறைய சொல்லிட்டே போலாம். அடுத்தவங்க மத்த மக்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணட்டும். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஏன்னா நடுவில் நீங்க பேசுறது மட்டும் லைட்டா பிரேக் ஆச்சு, லேசா. அப்படியா? நான் ஆக்சுவலா டிராவல்ல இருக்கேன், பேசுறேன், டைம் ஆகுறதுனால வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, ஓகே ஓகே ஓகே, பாத்து கொஞ்சம் பாத்துங்க, சேஃப்டி பாத்துங்க. ஓகே ஓகே ப்ரோ, ஒரு கேள்வி. அந்த படம் அவ்வளோ ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட், அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு இல்ல ப்ரோ. ஆனா ஏன் அதுக்கப்புறம் ஒரு சங்கர் சார் வந்துட்டு அவரு நம்ம இவரு கமல் கூட படம் பண்ணல? அதுக்கப்புறமே வேற ஏதாவது ஒரு படம் முதல்ல இல்ல எந்திரனே அதுக்கப்புறம் அவங்க பிளான் பண்ணதாங்க. அவங்க காம்பினேஷன் பிளான் பண்ணாங்க. பிரீத்தி சிந்தா அவங்க காம்பினேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட்டே நடந்துச்சு. சில நாள் ஷூட்டிங் நடந்ததா கூட சொல்லுவாங்க, ஒரு நாள் 2 நாள். அதுக்கப்புறம் பல விஷயங்கள் அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
இப்ப 28 வருஷம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் அவங்க டீம் சேர்றதுக்கு. ஆக்சுவலா இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கமல்ஹாசனுக்கு வந்து இந்தியன் படம் முடிஞ்சது இல்லையா, முடிஞ்சோடனே அவை சண்முகி பண்ணிட்டு அவர் வந்து அடுத்த ஒரு படம் பண்ண இதுல வந்து இருக்கிறாங்க. அதாவது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மருதநாயகம் வந்து போயிட்டாரு. அவை சண்முகியும் வந்து சும்மா சொல்லக்கூடாது, அதுவும் மிகப்பெரிய கிட்ட இவ்வளவு பெரிய பட்ஜெட், அதுவும் கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 90% ஈக்குவலா தான் எல்லா இடங்கள்லயுமே ஓடுச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு, 2 பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் அவர் வந்து மருதநாயகம் வந்து எடுத்துருவோம்னு சொல்லிட்டு அவரோட போக்கஸ் ஃபுல்லா ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அந்த டயத்துல வந்து இதுக்கு முன்னாடி இந்தியனுக்கு முன்னாடி வந்து குருதி புனல்னு ஒரு படம் வந்திருக்கும், எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கலாம், கமல் அர்ஜுன் காம்பினேஷன்ல. அந்த படம் வந்து துரோகால்ங்கிற ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக். அந்த துரோகால் படத்தோட டைரக்டர் வந்து கோவிந்த் நிகலானின் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு கமல் வந்து, ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு டைரக்டர். இந்த படம் வந்து பயங்கரமா ஹிந்தியில இந்த படம் பயங்கர ஹிட். ஹிந்துஸ்தானி, அதாவது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகல, இங்க எல்லாம் ஓடி முடிஞ்சு ஒரு 3 மாசம் கழிச்சு அங்க ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட். அந்த படத்தை பார்த்த பேரு அவர் வந்து கமலும் அவரோட பேசும்போது, என்ன அது இவ்வளவு பெரிய ஒரு பாசிஸ்டான படத்துல போய் நீ போய் நடிச்சு வச்சிருக்கிற, நீ இவ்வளவு இந்த அளவுக்குலாம் நீ வந்து போக மாட்டே, இந்த மாதிரி ஒரு படத்துல நடிச்சேன்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாரு. என்னன்னா ஒரு சாதாரண ஒரு தவறுக்காக ஒருத்தர் வந்து கொள்ற மாதிரி நீங்க எப்படி நினைக்கிறாங்க, அவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரியான ஓக் கும்பல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப எல்லாத்துலயுமே வந்து கேக்குதாப்பா நான் பேசுறது? இல்ல கேட்டுச்சு, இப்ப கொஞ்சம் ஒரு செகண்ட் கட் ஆயிருச்சு. இல்ல அதுக்காக இப்ப கேக்குது. கேக்குதா? அப்ப என்னன்னா அவர்லாம் சொல்ல இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல வந்து அவருக்கு வந்து, ஏன்னா அதுக்கடுத்து வந்து மருதநாயகம் டிராப் ஆகுது, அதுக்கப்புறம் ஹேராம் அப்படியே வந்து போயிட்டாரு. இவர் வந்து இப்ப அதே போல எந்திரன் இவர் வச்சு எடுத்ததும் டிராப். அதுக்கப்புறம் அவர் சிவாஜி எந்திரன் போகவும் இவர் அப்படியே விட்டுட்டாரு. அப்படியே 2 பேர் 2 லைனா வந்து போயிட்டாங்க. அதான் ரீசன். ஒரு தடவை ட்ரை பண்ணாங்க, பட் அது வந்து ஃபுல்லா மெட்டீரியலைஸ் ஆகல. ஏன்னா இவரோட பட்ஜெட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவருக்குமே வந்து சில படங்கள் வந்து பண்றதுக்கு வந்து தயக்கம் வந்துருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து என்னதான் கமர்ஷியல் பண்ணாலும் அதுல கொஞ்சமாவது ஒரு இது பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ ஆனா அதெல்லாம் தாண்டி தான் இந்த படம் பண்றாங்க. ஓகே, அதான் ஆன்சர் அதுக்கு. ஓகே ஓகே சார். ஓகே, அடுத்து வேற யாரும் ஸ்பீக்கர்ல இருக்கீங்க, சொல்லுங்க. என்ன ஸ்பெஷல்? ஜீன்ஸ் படத்துல அஜித் தான் ஃபர்ஸ்ட் நடிக்க வேண்டியதா ரூமர்ஸ்ல நிறைய சொன்னாங்களே ப்ரோ, அது உண்மையா? ஜீன்ஸ் படத்துல ஆமா, அப்ப வந்து நியூஸ் உண்மைதான். அப்ப ஒரு நியூஸ் கிளம்ப வதந்தி வந்துச்சு அந்த சமயத்துல. அதுக்கப்புறமேட்டு அஜித் சங்கர் காம்பினேஷன் அப்பப்ப ரூமர் கிளம்பும், கடைசி வரைக்கும் நடிக்கல. ஆனா சங்கர் படம் எடுக்கும் போதே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆக்சுவலா வந்து இந்த படம் ஏஎம் ரத்னத்துக்கு அடுத்து அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து இவங்க ஹாலிவுட் பிலிம் மேக்கர்ஸ், விஜய் அமிர்தராஜ், ஆனந்த் அமிர்தராஜ், டென்னிஸ் பிளேயர் இருக்காங்க, அவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வந்து இந்த படம் பண்றாங்க ஜீன்ஸ். அப்பயே வந்து ஒரு பெரிய பட்ஜெட் பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க ப்ரொடக்ஷன் வந்து என்னன்னா 2 இது ஃபுல்லா கிராபிக்ஸ் அதுன்னு எடுக்கும் போது ஐஸ்வர்யா போது ஒரு ஹீரோ ஒரு நல்லா லுக்கிங் ஐஸ்வர்யாக்கு ஈக்குவலா இருக்கணும், ஆனா பட் ரொம்ப நாள் வந்து கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன் இருந்தது. சோ அந்த கண்டிஷனுக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து சரியா அஜித் ஒருவேளை பேசியிருக்கலாம், பட் ஆனா பிரசாந்த் வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அது கிட்டத்தட்ட 18 months வந்து கான்ட்ராக்ட் சொல்லுவாங்க அந்த டயத்துல. இந்த படம் ஆக்சுவலா இந்தியன் 96னா அது வந்து 90, அந்த 18 months சொல்றது அந்த பீரியட்ல இருந்து மே 95ல இருந்து அந்த மே 96 97 வரைக்கும் ஏதோ ஒரு 10 months 11 months ஏதோ ஒரு டைம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்தா தான் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரசாந்த் எல்லா கமிட்மெண்ட்டையும் விட்டுட்டு அந்த படத்தை வந்து பண்ணாரு, அவரோட லுக்கே மாத்தி இது மாதிரி. ஆனா என்னன்னா சங்கர்ட்ட பண்றதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா ஒரு பெரிய கேப் வந்து விழுந்துடும் கரியர்ல. விக்ரமுக்கும் அதே மாதிரிதான் ஆச்சு, ஆக்சுவலா பிரசாந்துக்கும் அந்த மாதிரிதான் ஆச்சு, ஒரு கேப். அதுக்கப்புறம் அந்த லெவல்ல ஒரு படம் பண்ணணும், சோ இன்னும் கொஞ்சம் அவங்க ஸ்கிரிப்ட்ல சூசியா போக வேண்டிய கட்டாயம், இது மாதிரி எல்லாம் வந்து நடந்துரும். ஆனா அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துக்குமே ரூமர் வரும். எந்திரன் டிராப் ஆனதுக்கு அப்புறம் குமுதம்ல பெரிய பாத்தீங்கன்னா ஹெட்லைன் பாத்தீங்கன்னா அஜித் வந்து ரோபோவாக நடிக்கிறார் அப்படின்னு ரோபோ டைட்டில் வச்சிருந்தாங்கல்ல, அப்ப அஜித் ரோபோவாக நடிக்கிறார் அப்படின்னு வந்துச்சு. அப்புறம் அஜித் போனா என்ன ஷாருக்கான் கிடைச்சிட்டாருன்னு சொல்லி ஷாருக்கான் இமேஜ் வந்துச்சு. அப்புறம் அஜித் ஷாருக்கான் எல்லாம் போக கடைசியில சூப்பர் ஸ்டார் வந்துச்சு.
அதுவுமே கூட வந்து ஃபர்ஸ்ட் டிராப் பண்ணிட்டாங்க. முதல் எடுத்த ப்ரொடியூசர் வந்து வேற, அவங்கனால வந்து இத வந்து ஹேண்டில் இந்த இந்த கிராபிக்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பெரிய சிக்கல் வந்த பின்னாடி நீங்க வந்து ரஜினி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் வீட்டுக்கு போனதுன்னா ஒரு கலாநிதி மாறன் வீட்டுக்கு போனதுதான். ரஜினியும் சங்கர் அந்த பட கேமராமேன் 3 பேரும் சேர்ந்து அவர் வீட்டுல போய் பார்த்து அவரை அந்த ஸ்டில்லாம் கூட வந்துருக்கு, அந்த டைம் பாத்தீங்கன்னா தெரியும், கன்வின்ஸ் பண்ணி நீங்க வந்து டேக் ஆஃப் எடுத்துக்கங்க அப்படின்னு அவர் சிவாஜி பட கலெக்ஷன் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இந்த அளவுக்கு பண்ணுனா நமக்கு படம் தாங்குமா அப்படின்னு எல்லாம் நிறைய யோசிச்சுட்டு இருந்தா அவர் அதை வந்து டேக் ஓவர் பண்ணாரு. அது வரைக்கும் அவருமே ரொம்ப யோசிச்சாரு அதை டேக் ஓவர் பண்றதுக்கு. ஒரு ஆஃப்டர் நிறைய இதுக்கு அப்புறம் தான் டேக் ஓவர் பண்ணாங்க. ஏன்னா அந்த டயத்துல ரஜினிங்கிறனாலதான் அந்த படம் அந்த அளவுக்கு எடுக்கவும் முடிஞ்சது, அந்த கலெக்ஷன் வந்து பார்க்கவும் முடிஞ்சது. அந்த டயத்துல ரஜினி நல்ல பீக்ல இருந்த டைம். அதனால எப்படியோ ஆனா வந்து இந்த ஒரு இது சொல்லுவாங்கல்ல, முட்டையில இருந்து கோழி வந்துச்சா கோழில இருந்து முட்டை வந்துச்சான்னு தெரியலப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாகுபலி இந்த 2 சமயத்துல ஒரு கேள்வி கேட்பாங்க, கட்டப்பா கொண்டது யாருன்னு. இப்படி பல கேள்விகள் இருக்கும்போது தமிழ் சினிமால நம்ம ஆடியன்ஸ் கேட்கற கேள்வி தெரியுமா, இந்த தேட்டருக்கு எப்படி அடுத்த படம் அப்படின்னு வரும்ல, அது மாதிரி யுவன் தந்திரன் 2 படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்களா? பார்த்தேன். யுவன் தந்திரன் பார்ட் 2. அதாவது மகாபாரதத்துல காந்தாரி கண்ணை திறக்க மாட்டாங்க, இவர் எடுத்த காந்தாரி இன்னும் கண்ணே திறக்கல, அதுக்கு அடுத்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. சரி, மத்தவங்க சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க சார். இப்ப இந்தியன் 2 வந்து இப்ப இவ்வளவு 96ல நீங்க இவ்வளவு பாத்தீங்க, எத்தனையோ தடவை பாத்திருப்பீங்க. இப்ப 96 வந்து இப்ப 28-29 வருஷம் ஆயிருச்சு. இப்ப ஆல்மோஸ்ட் பார்ட் 2 வந்துருச்சு. இப்ப திடீர்னு ஹைப் பயங்கரமா பூம் ஆயிருச்சு. நீங்க புக் பண்ணிட்டீங்களா டிக்கெட்? வேற யாராவது டிக்கெட் புக் பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் ஷோ? நான் வந்து புக் பண்ணலப்பா. வெள்ளி சனி 2 நாளுமே டைட் ஷெட்யூல். போனா சண்டே போவேன், இல்லாட்டி திங்கள். அதாவது இந்த ரிட்டையர்ட் ரவுடின்னு ஒரு டயலாக் இருக்கும் தெரியுமா, மயில்சாமி ஒரு கேரக்டர். நான் ரிட்டையர்ட் ரவுடிமே, நல்லா ரிட்டையர்டு கமல் ரசிகர்ப்பா. அந்த வயசுல தாண்டியாச்சு. இந்த வயசுல இனிமே எல்லாம் தேட்டருக்கு போனோம்னா நிறைய சிக்கல்கள்லாம் நான் சந்திக்க வேண்டியது. லேட்டா தான் பார்ப்பேன். நெக்ஸ்ட் சண்டே பாசிபிளி வாய்ப்பு கிடைச்சா சண்டே, இல்லாட்டி திங்கள் செவ்வாய் அந்த டைம் தான். அதுக்கு போல பசங்க போயிடுறாங்க, அதனால கவலை இல்ல. ஓகே ஓகே. அதுக்கு போல பிராக்சி போட போயிடுவானுங்க, அவங்களே போயிடுவானுங்க படத்துக்கு. நேரம் உங்க பசங்களே புக் பண்ணிருப்பாங்க அந்த 2K கிட்ஸோட சேர்த்து. ஆமா ஆமா, அவங்க போய் பாத்துருவாங்க. ஆனா இந்த ஹைப் வந்து ஆக்சுவலா நேத்து அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் பிஎம்எஸ்ல. கண்டினியூஸா நல்ல ஒரு கன்சிஸ்டன்டா எவர் புக் ஆயிருக்கு. கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. ஏன்னா இது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்களே, ரிலேட் ஆகாத கண்டென்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு வர்றப்ப ஆக்சுவலா ப்ரொடக்ஷன்லயே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சங்கருக்குமே கடைசி ஹிட்னா ரொம்ப பின்னாடிதான் போய் பார்க்க வேண்டியிருக்கு. லேட்டஸ்டா ஏதோ ஹிட்னு சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷனு. அப்படி இருக்கும் போதும் ஒரு இந்த அளவுக்கு வந்து திரும்ப இழுத்துட்டு வந்திருக்கு அப்படிங்கறது ஒரு பெரிய ஆச்சரியம் தான். இங்க ஆக்சுவலா எனக்கு என்னன்னா, ஆந்திரா புக்கிங் தான் ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. அங்கேயுமே வந்து பாதிக்கு பாதி தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு டிக்கெட் சேல்ஸ் ஆகுதோ அதுக்கு 50% அங்கேயும் ஆயிட்டு இருக்குங்கிறது ஒரு பெரிய இது. ஆனா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அந்த பாரதியடு வந்து அங்க வந்து ஒரு பெரிய ஹிட், பெரிய கொலாசல் ஹிட் அப்படிம்பாங்க. அங்க 100 days வந்து ஃபுல்லா ஜாம் பேக்டா எல்லா ஊர்லயுமே ஓடி ஒரு பெரிய பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணத்தை கொடுத்தது ஏஎம் ரத்னத்துக்கு. அந்த அளவுக்கு ஒரு இன்னுமே பாத்தீங்கன்னா கீத கோவிந்தம் படம் வரைக்கும் கூடவே வந்து இந்தியன் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போன படம் அது. அங்கேயும் புக்கிங் நல்லா இருக்கு. இங்க பெங்களூரும் நல்லா போயிட்டு இருக்கு. எல்லா ஃபார்மேட் தியேட்டர்லயுமே நல்லா புக் ஆகுதுங்கிறாங்க. கேரளாவிலயுமே கூட ஆக்சுவலா விக்ரம் தாண்டி இது ஃபுல்லா புக் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் வரும் பிறகு பிரகாஷ் சார் ஒரு 50C தாண்டுமா 60C வருமா? இல்லைங்க சார், அதான் தெரியல. ஏன்னா ஓப்பனிங்க்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதாவது உண்மையா சொல்ல போனா, ஓப்பனா சொன்னா 2017-18 ஆரம்பிச்சாங்க அந்த படம். இத்தனை வருஷம் கழிச்சு எவ்வளவோ பெரிய கஷ்டங்களுக்கு அப்புறம் சங்கர், கமல், லைக்கா 3 பேரும் ஒரு கடின விடாமுயற்சியில கண்டிப்பா ஒரு படத்தை இவ்வளவு டிலே பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அப்படியே ரிலீஸ் இன்னும் கொஞ்சம் ஃபியூ ஹவர்ஸ்ல வந்துருச்சுன்னு வச்சுங்க. ஆல்மோஸ்ட் நான் வந்து இப்ப எப்படின்னா கமல் பிளஸ் சங்கர் பிளஸ் அது பிரம்மாண்டம். அப்புறம் வந்து கேஸ்டிங்கே பயங்கரமா இருக்கு. சித்தார்த், AJ சூர்யா, ராகுல் பிரீத் சிங், பாபி சிம்மா, விவேக், சமுத்திரகனி, இன்னும் பிரம்மானந்தம் வேற இருக்காரு.
இவ்வளவு இது போட்டு இப்ப திடீர்னு இப்ப நம்ம வந்து இவ்வளவு வருஷம் வந்து இந்த படம் ஏகப்பட்ட சிக்கல்கள் தாண்டி இப்ப கடைசியில வந்து பக்கத்துல இறங்கிருச்சு. அப்படியே ரிலீஸும் பாத்தீங்கன்னா நம்மளே நிறைய தடவை பேசியிருப்போம், இந்த படம் வந்து எல்லாம் இப்படி படம் டிராப் பண்ணிட்டாங்களே, ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் பாதி தூரம் போறப்ப டிராப் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. ஆனா பாருங்க இப்ப ரிலீஸ் இறங்கிருச்சு. இப்ப ஹைப்பும் பயங்கரமா இப்ப கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருச்சு. நீங்க 50 crores ஓப்பனிங் அல்லுமான்னு கேக்குறீங்க. எனக்கு என்னன்னா யூஎஸ் நம்பர் தான் ஷாக்கிங் ஆயிருச்சு. யூஎஸ் நம்பர் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, இன்னும் ஒரு வேட பிரகாஷ் ப்ரோ ஈவினிங் குள்ளே 25 crores ஆயிருச்சு. டே 1 அட்வான்ஸ் புக்கிங் வேர்ல்டு வைடு. ஆக்சுவலா வந்து விக்ரமோட அதிகமா இருக்கு, எல்லா இடத்துலயுமே விக்ரமோட அதிகமா இருக்கு. விக்ரம் 60+ பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். அதை தாண்டிடும் இது. எனக்கு என்னன்னா விக்ரம் மாதிரி சாங்ஸும் ட்ரெய்லரும் அமைஞ்சிருந்தா இது பயங்கரமா போயிட்டு இருக்கும் ஓப்பனிங். இப்பயே வந்து இல்ல இப்பயே அந்த நம்பர்ஸ் ஷாக்கிங் நம்பர்ஸ் தாங்க, நல்லா சூப்பரா போகுதுங்க. அதாவது தமிழ்நாட்டிலயுமே பாத்தீங்கன்னா பாருங்க, முன்னாடி வந்து போன வாரம்லாம் ஹைப் இல்ல அப்படி இப்படி இருந்தாங்க. ட்ரைலர் பார்த்து நான் போய் ட்ரைலர் வந்தப்பே சொன்னேன், ட்ரைலர் டிவில போட்டு பாருங்க விஷுவல் பயங்கரமா இருக்கு அப்படின்னு. ரெண்டாவது லைக்காவோட முயற்சியை பாராட்டணும். இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாலும் அதை வந்து ஓவர்சீஸ்ல பயங்கரமா ரிலீஸ் பண்றாங்க. ஓவர்சீஸ் அவங்க பிளானிங் அண்ட் ரிலீஸ் எக்ஸிகியூஷன் தான் வந்து இவ்வளவு பெரிய ஓப்பனிங் காரணம், யூஎஸ்ல புக்கிங் காரணமே. ஏன்னா அவங்க வந்து எல்லா இப்ப தமிழ்நாடு ஓவரால் வேர்ல்டு வைடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ஸ்கிரீன் 6000 ஸ்கிரீன்றாங்க. அந்த ப்ராப்பர் பிளானிங் அது மட்டும் இல்லாம இந்த 6-7 வெர்ஷன்ல ரிலீஸ் பண்றாங்க. அப்புறம் ஐமேக்ஸ், அப்புறம் இல்ல தெரியல எனக்கு, நான் அதை பத்தி கேள்வி கூட பட்டது இல்ல. நான் இவ்வளவு ஆக்சுவலா வந்து 4DXனா என்னன்னா, நம்ம வந்து இப்ப இதுல உட்கார்ந்து இருக்கோம் இல்லையா, சீட் முத கொண்டு அதோட சின்குரனைஸ் ஆயிடும். தடதடன்னு ஒண்ணா நமக்கே வந்து கொஞ்சம் ஷேக் ஆயிடும். இந்த 5D தியேட்டர்ல இருக்க அது மாதிரி அதான் 4DX வெர்ஷன்ங்கிறது வந்து சின்குரனைஸ் வித் பிலிம். இது டான்ஸ் இது வந்துச்சுன்னா, இது நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல தியேட்டர்லாம் போனதில்ல, அது மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஐசினா என்னன்னா அந்த இம்மர்சிவ் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு மெயின் ஸ்கிரீன் மட்டும் இருக்காது, சைடுலயும் வந்து ஸ்கிரீன் இருக்கும், கட் பண்ணி ஸ்கிரீன் வந்துருக்கும். நம்ம இந்த பழைய டெய்லர் கடையெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியுமா, நம்ம உள்ள போனதே 9 முகம் நமக்கு தெரியுமா, அந்த கண்ணாடியா வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி இவ்வளவு வெரைட்டியா ரிலீஸ் பண்றாங்க, பயங்கரமா ரிலீஸ் பண்றாங்க. ஒரு ப்ராப்பர் பிளானிங்ல ப்ரொமோஷன் அதே மாதிரி செம்ம ப்ரொமோஷன். நீங்க A to Z பாத்துக்கலாம் ப்ரொமோஷன். அவங்க வந்து என்னென்ன வகையா ப்ரொமோஷன் பண்ணணும்னு எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. நல்லா சொல்லக்கூடாது, சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவல்ல. அது இப்ப கடைசியா ஒரு பிரியாணி எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு பிரியாணி ஷாப்ல முதற்கொண்டு கிரவுண்ட் லெவல் ப்ரொமோஷன் முதற்கொண்டு பண்ணிட்டாங்க. அது இல்லாம கமல் டூர், இத்தனை வயசுலயும் பயங்கரமான டூர். அதே போல இதுல கூட பாத்தீங்கன்னா ஜூனியர் குப்பண்ணா மிஸ்காரவங்க வந்து ஒரு இது நடத்துறாங்க, இந்தியன் மாறு வேட போட்டின்னு சொல்லிட்டு சண்டேல. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீக்கு அது நடத்துறாங்க. அப்புறம் ஓவர்சீஸ் ப்ரொமோஷன் பாத்தீங்கன்னா டான்ஸ் கவர், அப்புறம் எப்பவும் போல இந்த ஏர் பலூன்ஸ், அது இது என்னென்ன ஆடி லான்ச் லைக் அது ஒரு பட்டையை கிளப்பிட்டாங்க. அதோட சொல்ல போனா கமல் இந்த வயசுல அவரோட ப்ரொமோஷன் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஷாக்கார அளவு இருக்கு. ஏன்னா ஒரு 70 வயசு ஆளு, அவர் ஓடுறாரு, எங்கெங்கயோ போறாரு. ஆடி லான்ச் மார்ச் இது ஜூன் 1 நடந்துச்சு, ஜூன் 25 ட்ரெய்லர் லான்ச் காலையில சென்னையில, ஈவினிங் மும்பைல, அடுத்த 3 நாள்ல மலேசியா, ஜூன் 28, ஜூன் 29 சிங்கப்பூர் போயிட்டாரு. போயிட்டு அங்கிட்டு 2 நாள்ல எத்திராஜ் காலேஜ்ல பிரஸ் மீட், அப்புறம் ஜூலை 6 சென்னையில திரும்ப பிரஸ் மீட், அப்புறம் ஜூலை 7 ஹைதராபாத் போயிட்டாரு. இப்ப நேத்து பாத்தீங்கன்னா கேரளா போயிட்டாரு. இதுல என்ன சூப்பர்னா ஹிந்தில அக்ஷய்குமார் படத்தோட அதிகமா இருக்கு புக்கிங். இல்ல அக்ஷய்குமார் படம் வந்து சில தியேட்டர்ல வந்து 100 டிக்கெட் கூட புக் ஆகலையா. சரி, அதுக்கு ஹைதராபாத் டோட்டல் சிட்டிக்குமே சேர்த்து 100 டிக்கெட் தான் புக் ஆயிருக்கு. ஏன்னா ஹிந்தி படம் ஹைதராபாத் நல்லா ஓடும். அப்படி இருக்க பட்சத்தில் அங்காது. ஆனா நீங்க அந்த படத்தை ரீமேக்னால கம்பேர் பண்ண விரும்பல. பட் இதை பாருங்கன்னா ஓரளவு கமல் இத்தனை வகையில ப்ரொமோஷன் எல்லாம் இந்த வயசுல அடிச்சு A to Z நொறுக்கிறார். லைக் ஒரு சைடு ப்ரொமோஷன். அதாவது 2 பேரும் ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம யாரோட ஹார்ட் ஒர்க் மிச்சம் இருக்குன்னு பார்க்க வேண்டியது சங்கரோட ஹார்ட் ஒர்க் தான் மிச்சம் இருக்கு. அவர் ஸ்கிரீன் பிளேல பட்டையை கிளப்பிட்டாரு. படம் நமக்கு அவரோட சங்கர் ரெகுலர் சங்கர் படம் மாதிரி இருந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிறது ஒண்ணுதான். லைக்கா நிரூபிச்சிட்டாங்க, கமல் நிரூபிச்சிட்டாரு, 2 சைட்லயும் நிரூபிச்சிட்டாங்க. இப்ப அடுத்த சங்கர் நிரூபிச்சிட்டாருன்னா அந்த படம் வந்து அன்ஸ்டாப்பபிள் நினைக்கிறேன். சார் யாருதோ ஸ்பீக்கர்ல சவுண்ட் வருது, யாருதுன்னு தெரியல, ஹாரன் சவுண்டா வருது. இந்த ஒரு நிமிஷம் என்னோட தான் நினைக்கிறேன், வண்டியில வரனால தான் கட் பண்ணிடுறேன். அது இப்ப கேட்கல சார், இப்ப கேட்கல. நீங்க சொல்ற மாதிரி லைக்கா இப்ப கூட என்ன ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி தோடுச்சு. இப்ப அந்த ஒவ்வொரு செய்திகள் வர்றது, அவங்க என்னென்ன ஃபார்மேட்லாம் வந்து ட்ரை பண்ணி இருக்கிறாங்க, அந்த EPIQ அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கர ரெசல்யூஷன்ல இருக்கும் போல இருக்கு அந்த ஃபார்மேட். அதே போல ஐமேக்ஸுக்குமே வந்து
நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது உண்மையிலே ஒரு பயங்கர ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலா இந்த டேட்டுமே ஒரு நல்ல டேட், எதுவும் இல்லாம அந்த எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு நமக்கு எந்த இதுவும் இல்லாம ஒரு நல்ல டேட்டு, நல்லா நல்ல பக்கா பிளான். சார் எனக்கு ஒரே டவுட், நம்ம ஸ்பேஸ் கிளியரா எல்லாத்துக்கும் கேக்குது? ஏன்னா அப்பப்ப ஸ்பேஸ் இஷ்யூ மேல வந்து ஹைலைட் காமிக்குது, கரெக்டா கேக்குது எல்லாத்துக்கும்? கேக்குது ப்ரோ, ஆனா ஹோஸ்டுக்கு கனெக்ஷன் இஷ்யூன்னு வருதுன்றது மட்டும் காமிக்குது அடிக்கடி. அது மேல காமிக்குது ஹோஸ்ட் பிரகாஷ் ப்ரோ. என்னைக்குமே உங்களுக்கு பக் ஆகும், இன்னைக்கு எனக்கு ஆகுது. இல்ல இப்ப எனக்கு என்னன்னா பர்னி அக்செப்ட் பண்ண முடியல, பாலா அக்செப்ட் பண்ண முடியல, நிறைய பேர் ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ண முடியல. பர்னி என்ன தெரியல, கொஞ்சம் பர்னி அப்படி செக் பண்ணுங்களேன் சுகுமார் ப்ரோ. பர்னி தான் வந்து ரிக்வஸ்ட் கொடுக்குறேன், நான் காட்ட மாட்டேங்குது. எனக்கு உங்களுக்கு காட்டுதா? நிறைய பேர் இது காட்டல, எனக்கு ரெக்வெஸ்ட் காட்டல, ஸ்பீக்கர் வருது, சில ஸ்பீக்கர் அட்டெண்ட் பண்ண முடியல. இப்ப ரொம்ப நேரமா காட்டாம தான் இருந்துச்சு. அப்புறம் ஒருத்தர் வந்து பிங் பண்றாரு, அவருக்கும் வந்து காட்ட மாட்டேங்குது. ஹோஸ்ட் ஹாஸ் கனெக்ஷன் இஷ்யூஸ்னு வந்துச்சு பிராஸ். அப்புறம் ஆப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணாதான் வருது திருப்பி. அப்படி ஆக்சுவலி யாருக்காவது வரல அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிப்பாங்க. ஆப்பை வந்து ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கேட்ச் கிளியர் பண்ணிட்டு அவருக்கும் ரிக்வெஸ்ட் காட்ட மாட்டேங்குது போல. ப்ரோ நான் அப்படிதான் ஆப் வந்து ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ண உடனே ஸ்பேஸே முடிஞ்சிருச்சு. மத்தவங்க தான் பண்ணணும். இந்தியன் 2 புக்கிங் 2.2 அட்வான்ஸ் புக்கிங்கோட அதிகமா இல்ல கம்மியா, அத பத்தி யாருக்காவது ஏதாவது தெரியுமா? இல்ல சார், நான் வந்து யுஎஸ்ல அதிகமோட இது வெர்ஷன்ல போறேன். யுஎஸ்ல அதிகம், யுஎஸ்ல விக்ரமோட நல்லா 2.2 விக்ரமோட அதிகம் யுஎஸ்ல. இல்ல நம்ம கமலஹாசனோட ப்ரீவியஸ் ஃபிலிம் பாக்குறோம், பட் சங்கரோட ப்ரீவியஸ் ஃபிலிமோட அதான் விக்ரம் இது யுஎஸ்ஏல வந்து விக்ரம் 2.0 ஓட அதிகம் ப்ரோ பிரீமியஸ். ஓகே ஓகே ஓகே. ஆனா வந்து இவரு ரைட்டர் கபிலன் வைரமுத்துவோட பேட்டி ஒண்ணு பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏறிடுச்சு சொல்ல போனா. நல்லா பயங்கரமா போயிட்டு இருக்கு. அவர் பேட்டியில பாத்தீங்கன்னா வச்சுங்க, இன்னும் அவர் இன்னும் ட்ரைலர் நம்ம எதுவுமே காமிக்கல, செகண்ட் ஹாஃப்ல வர்றது பெரும்பாலும் விஷயங்கள் உங்களுக்கு சஸ்பென்ஸா வச்சிருக்கோங்கிறாரு. சங்கர் சார் வந்து அவரோட கம்பேக்க பயங்கரமா பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பாப்போம். இன்னும் கபிலன் வைரமுத்து பேட்டி மாதிரியே படமும் இருந்துச்சுன்னா பாத்துக்கங்க. நான் வைஃபை அப்படியே வச்சிருக்கேன், மொபைல் நெட்ல மாத்திட்டு. ஆமா பாருங்க, நீங்க கொஞ்சம் பர்னியை கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. அப்புறம் இது தெரியல, குரு சோமசுந்தரம் மோஷன் கேப்சர்ல வராரு, அது சங்கர் சொன்னாரு படத்துல. குரு சோமசுந்தரமா? அவருதான் ஆளே நேர்ல இருக்காருங்க, அவரு எங்க மோஷன் போஸ்ட்ல வரணும்? இல்ல இந்த கேரக்டர் இருக்குல்ல, காமன் மேன், அந்த கார்ட்டூன் கேரக்டர் இருக்குல்ல. ஓ ரைட் ரைட் ரைட், ஓகே ஓகே. அந்த கார்ட்டூன் கேரக்டர் காமன் மேன் கேரக்டரோட மோஷன் கேப்சருக்கு அவருடைய ஃபேஸ் தான் யாரோ ஒருத்தரோட ஃபேஸ் மாடலா வச்சு தான் அதை பண்ண முடியும் மோஷன் கேப்சர். ஐலாண்ட்ல எல்லாம் பண்ணாங்க. அந்த குரலும் அவரோட குரல் தான், அந்த கேரக்டருக்கான குரல் கொடுக்கறதும் குரு சோமசுந்தரம். கோச்சடையன் பண்ணாங்க அந்த மாதிரி, அதே மாதிரி. ரைட் ரைட், ஓகே. நான் சித்தார்த்த இந்த பொம்மை மாதிரி ஒண்ணு வச்சிருந்த மாதிரி காமிப்பாங்களே ட்ரைலர்ல, அது மாதிரியா? அந்த ஒரு ஆமா, அந்த ரோல் தான், அந்த ரோல் தான் குரு சோமசுந்தரம் பண்றாரு. ரைட் ரைட், ஓகே. நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். புஜி மாதிரி ப்ரோ, புஜி மாதிரி இது ஒரு கேரக்டர். ரைட், ஆமா. நம்ம பாஷையில கரெக்ட். யாருக்குள்ள அந்த 2.0 ரிலீஸ் டைம் வந்து பாண்டாவின் காதலின்னு ஒரு ட்விட்டர் அக்கவுண்ட் இருக்கும். அவன் வந்து படத்தை பத்தி எல்லாமே முன்னாடியே சொல்லிடுவான். யாருக்கா தெரியுமா அதை பத்தி? பாண்டாவின் காதலின்னு ஒரு ட்விட்டர் அக்கவுண்ட் இருக்குமே. சங்கர் இல்ல தெரியல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உமைர் சந்துங்கிற மாதிரி ஒருத்தன் ரிவ்யூ போடுவான், அவன் கொஞ்சம் பாதி பார்த்து சொல்லுவான். இது வந்து ஐடியா இருக்கும். இருந்தே ஒருத்தன் வந்து அந்த ட்விட்டர் அக்கவுண்ட் ஹேண்டில் பண்ணி அந்த படத்தை பத்தி எல்லாமே லீக் பண்ணிட்டு இருந்தான். சங்கருக்கே பெரிய இதாகி அது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிட்டு இருந்துச்சு அந்த டைம், 2.0 ரிலீஸ் டைம். அதான் யாருக்கா தெரியுமா அதை பத்தி அப்படின்னு கேட்டேன். அந்த டைம் அது ஒரு பெரிய இஷ்யூ இருந்தது 2.0 ரிலீஸ் டைம். இல்ல தெரியல, அது ஞாபகம் இல்ல எனக்கு. ஆனா இந்த படத்துல ஒரு பிளஸ் இருக்கு. என்னன்னா வந்து கமலும் விவேக்கும் சேர்ந்து நடிச்ச ஒரே படம், கடைசி படம் விவேக்குக்கு அந்த வகையில ரிலீஸ் ஆகுது. அது இல்லாம விவேக் மட்டும் இல்லாம விவேக், மனோபாலா, மாரிமுத்து, நெடுமுடிவேணுன்னு ஒரு 4 இறந்த கலைஞர்களோட கடைசி படமா இருக்கு இந்த இந்தியன். மாரிமுத்து வந்து சமுத்திரக்கண்ணியோட தம்பி வர்றாரு. அதான் சார், இந்த படத்தை கேஸ்டிங்கே பயங்கரம். அது போக அது இல்லாம ஒரு 4 முக்கியமான கலைஞர்களோட கடைசி படம் இந்த படம். ஆமா, அது எல்லாம் அவங்க சீன்ஸ் எல்லாம் 2019ல எடுத்துட்டாங்க. எல்லா சீன்ஸுமே எடுத்துட்டாங்க அவங்களோட சீன்ஸ் எல்லாம். அது போக சங்கர் கடைசியா ஒரு இதுல சொல்ல, படம் முடிஞ்சோன்னு யாரும் போயிடாதீங்க, இந்தியன் 3யோட ட்ரெய்லர் இருக்குன்னு இருக்காரு. அதனால அதை யாரும் காதலகர் காமிப்பாங்களா?
கண்டிப்பா அப்புறம் ட்ரைலர் வருதுல்ல, அதுல படம் எடுத்ததெல்லாம் காமிக்கல. இந்தியன் ட்ரைலர்லயாச்சும் உங்களுக்கு இதை காஜல் காமிக்கல. அகர்வாலுக்கு இந்த சுகன்யா மாதிரி மேக்கப் இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த சீக்வன்ஸ்ல வரும்? இல்ல அந்த மாதிரி சொல்லலாம். ட்ரைலர்ல வராங்க, படத்துல வருவாங்க, ட்ரைலர்ல வராங்க, இந்த இதுல வராங்க. எங் கெட்டப்ல தான், அதாவது வயசான சுகன்யா மாதிரி கெட்டப்லாம் இருக்கு. ஆமா ப்ரோ, சுகன்யா மாதிரி. ஆமா, ப்ராஸ்தட்டிக் தான். பழைய கெட்டப் தான் இருக்கு. இல்ல ப்ரோ, காஜல் அகர்வால் வந்து சேனாபதியோட அப்பா கேரக்டர் இருக்குன்னாங்க. மேபி அவரோட 50-60 வயசு. காஜலுக்கு வந்து 50-60 வயசு. ப்ராஸ்தட்டிக் இருக்கு. காஜல் அகர்வால் ப்ராஸ்தட்டிக் இருக்கு படத்துல. ஆனா எப்படி காமிப்பாங்க? அவங்க எங்க வராங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி? எங்க கிடையாது ப்ரோ. 50-60 இயர்ஸ் சேனாபதியோட அப்பா அம்மாவுக்கு 50-60 அந்த மாதிரி இருக்கும். யங் சேனாபதி காட்டுவாங்க. ஓகே, சோ அந்த டைம்ல அப்ப அம்மாவா இருப்பாங்க. பாப்போம், நாளைக்கு ஒரு நாள் அதாவது சொல்ல போனா இன்னொரு 6 மணி நேரமோ 7 மணி நேரமோ. காஜராக சொன்னாங்களே நீங்க படத்துல கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்குமா மேக்கப்? எப்படி பிரகாஷ் ப்ரோ, நீங்க எப்ப போறீங்க படத்துக்கு? நீங்க எந்த ஷோ? 9 மணியா? நமக்கு திருச்சியில 9 மணிக்கு ஷோவே கிடையாதுங்களே, அனுமதியே இல்ல. மட்டும் திருச்சி கலெக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நமக்கு 10:30 தான் ஷோவே. நீங்க கவர்மெண்டே பர்மிஷன் கொடுத்தாலும் கலெக்டர் பர்மிஷன் தர மாட்டாரு. அந்த அளவுக்கு ரொம்ப நேர்மையானவருங்க. டிக்கெட் ரேட் அதே மாதிரி நம்ம ஊர்ல மட்டும் 130, 125க்கு பேஸ் பிரைஸ் இருக்கு. மத்த ஊர்ல 190, 170ங்கிற மாதிரி போயிருச்சு. இந்தியன் 2K சொல்றேன். இந்தியன் 2K பாத்தீங்கன்னா மத்த ஊர்கள்ல வந்து 170, 190 தான் பெரும்பாலான ஊர்கள்ல. திருச்சியில மட்டும் 210 பிராஸ். அடே அப்பா, அத சொல்றேன். பேஸ் பிரைஸே இப்படி வச்சுட்டாங்க. நம்ம ஊர்ல மட்டும் 130க்கு வச்சிருக்காங்க. அதனால 130க்கே புக் பண்ணிக்கிறேன்னு புக் பண்ணிட்டேன். என்ன மொத்த ஸ்டேட்லயே வந்து இந்தியன் 2 டிக்கெட் வந்துட்டு ரொம்ப அதிகம். 500-450 ரேட்ல இருக்கு. இல்ல உண்மைதான். இல்ல அது வேணா உண்மை. ஏன்னா நானே ஒரு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இந்தியன் 2 நான் டிக்கெட் கான்செப்ட் போட்டிருந்தேன். அதுல 400 என்ட்ரி வந்துச்சு. அது ஆல்மோஸ்ட் 100 பேர் ஹைதராபாத்துக்காரங்க, வெளியூருக்காரங்க. அவங்க அந்த வீல்ல நேமான் வீல்ல வந்து லக்கி டிரால கனெக்ஷன் ஆயிருந்தாங்கன்னா நான் ஒவ்வொன்னுக்கும் டிக்கெட் எவ்வளவு புக் பண்ணி யோசிச்சு பாருங்க. நல்ல வேலை லக்கி டிரால இருக்கு. இல்ல அதான் சொல்றேன். லக்கி டிரால கூட எனக்கு லக்கி நடந்திருக்கு. யாருமே ஹைதராபாத் டிக்கெட் எனக்கு புக் ஆகல. எல்லாம் 10 பேருமே தமிழ்நாடு. எல்லாம் 200-210 முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு டிக்கெட் மட்டும் தான் 230 கிட்ட போச்சு. யாரும் ஐமேக்ஸ் கேட்கல. அது வரைக்கும் சந்தோஷம். முடிஞ்சிச்சு. 10 டிக்கெட்டுமே போட்டு கொடுத்தாச்சு. 2.0ல ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய சீன்ஸ் டெலீட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த படத்துல அது ஒரு ரெண்டா டிவைட் பண்ணிட்டாங்க படத்தை. சீன்ஸ் நிறைய டெலீட் ஆகல. அது ஒரு பெரிய இது இந்தியன் 2ல. இல்ல அது தெரியல, நம்ம பார்த்தா தானே தெரியும். 2.0ல இது வர எடிட்டரே மாத்திட்டாருல. 2.0 எடிட்டரே மாத்திட்டாரு சங்கர். 2.0ல நிறைய சீன்ஸ் டெலீட்டட். அந்த பக்ஷிராஜன் மால்ல எல்லாம் வர ஒரு சீன், அப்புறம் சிட்டி ரோபோ, டனல் ஆஃப் லவ், ஏமி ஜாக்சனோட எல்லாம் ஒரு சீன்ஸ் எல்லாமே டெலீட்டட். ஏகப்பட்ட சீன்ஸ் டெலீட்டட். பட் இந்தியன் 2ல கிளவரா இப்படி பண்ணிட்டாங்க. பார்ட் 2 பார்ட் 3 அது ஒரு ரைஸ். அப்புறம் டீக்கடை யார்ட்ட இன்னொரு கேள்வி கேட்க நினைச்சேன், மறந்தே விட்டேன். சார் நீங்க சொல்லுங்க, வேல்பாரி எடுக்கிறாராம் சங்கர், ஐடியா பண்ணிருக்காராம். 3 பார்ட்டுக்கான எழுதிட்டாராம். அது பேட்டி கொடுத்திருந்தாரு இன்னைக்கு பேட்டியில. வேல்பாரி படமா எடுக்கலாமா? எடுக்கிறதுக்கான இதா இருக்குமா? ஸ்கிரீன்ல எடுக்க முடியுமா? அதாவது இப்ப எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கதை தான். அதை கண்டிப்பா எடுக்கலாம். ஆக்சுவலா வந்து இவங்க கங்குவா இது பண்ணாங்க இல்லையா, சூர்யா சிவா காம்பினேஷன்ல. அது ஃபர்ஸ்ட் நான் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ண போகும்போது வேல்பாரி தான் பண்ண போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து சூர்யாவும் அதை வந்து சொல்லிட்டு இருந்தாரு, நாங்க வந்து வேல்பாரி இது பண்றோம், எய்ம் பண்றோம்னு சொல்லிட்டு. அதே போல அவர்கிட்ட வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழால வந்து அவர் வெங்கடேசன் சார் எம்பி சார்கிட்ட பேசிட்டு இருந்தப்ப அவர் சொன்னாரு, நிறைய பேர் அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப இன்னொரு தகவல் சொன்னாரு, சங்கர் வந்து இத எடுக்க போறேன்னு சொன்ன உடனே இதோட சேல்ஸே கொஞ்சம் கூடிருச்சு, இதோட சேல்ஸே வந்து கொஞ்சம் கூடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அந்த அளவுக்கு ஒரு ஹைப் வந்து உருவாச்சு. ஏன்னா அது எடுக்கக்கூடிய கதை தான், நல்ல ஒரு ஃப்ளோ இருக்கும். ஆனா என்னன்னா நிறைய டீடைல்ஸ், அட்டென்ஷன் டு டீடைல்ஸ் வந்து நிறைய அவர் வந்து எழுதியிருப்பாரு. ஒரு மரம்னா அந்த மரத்தை பத்தி, ஒரு மனிதன் அவனோட குணம், அதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா வந்து ரொம்ப மிதமிஞ்சிய உழைப்பு தேவைப்படும். ஆனா சங்கர் வந்து அதை பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனா ஒரு பார்ட்டா வராம மேபி 2 பார்ட்டாவோ இல்லாட்டி 3 பார்ட்டாவோ வரலாம். வெப் சீரிஸா வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். யாரு வெப் சீரிஸ் லீடா பண்ணுவாங்க? யாரு லீடா பண்ண சான்ஸ் இருக்கு? உங்க ஆசை சார், யார் லீடா பண்ணணும் உங்க ஆசை? வேல்பாரிக்கு வந்து அந்த ஒரு நல்ல ஆக்சுவலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர் எல்லாத்துக்குமே வந்து விக்ரம் வந்து கொஞ்சம் நல்லா செட் ஆவாப்ல. அவருக்கு வந்து ஒரு பேசிக்கா ஒரு பிசிக், அந்த ஒரு ஃபேஸ், கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் காட்டி என்ன தேவையோ அதை வந்து கொண்டாந்து கொடுத்துருவாப்ல படத்துக்கு.
சோ ஏன்னா இன்னொன்னு அந்த படத்துல வந்து என்னன்னா சூர்யா வந்து ஏன் அது வந்து கொஞ்சம் மிஸ்காஸ்ட் ஆகும்னு நினைச்சாங்கன்னா அந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க அரவான் பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே அந்த அந்த ஹைட்டா இருக்கிற மாதிரி. ஏன்னா அந்த ஒரு ஜெனரேஷன்ல நல்லா ஹைட்டா ரொம்ப திடகாத்திரமா இருக்கிற மாதிரி காட்டணும்னா அந்த அளவுக்கு இந்த பிசிக்குள்ள ஒரு ஹீரோ வந்து வேணும். அந்த படத்துக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பிரஷனும் இதெல்லாம் காட்டக்கூடிய ஹீரோவே வந்து தேவையே கிடையாது ஆக்சுவலா. அது வந்து ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலே வந்து கொண்டு போகக்கூடிய கதை தான். ரொம்ப காதல் காட்சி வீரம் இதெல்லாம் வந்து இருந்தாலுமே வந்து ஒரு நார்மலான ஹீரோ இருந்தா போனோம். ஆனா நல்ல பயங்கரமான ஒரு நல்ல பிசிக்கு உடைய ஒரு ஹீரோ வந்து அந்த படத்துக்கு வந்து சூர்யா சூட் ஆவாரா? சூர்யா அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா சூர்யாவுடைய ஒரு சின்ன நம்ம எல்லாரும் சொல்றதுதான் ஒரு மன்னர் அந்த மாதிரி போகும்போது அந்த ஹைட் இது வந்து கொஞ்சம் கூட இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் இதா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போர் வீரர்கள் அது இதுன்னு. இவர் அந்த பிரேம்ல எடுபடாம போயிட உடைய வாய்ப்பு கூட உண்டு. ஆனா கொஞ்சம் ட்ரை பண்ணா பண்ணலாம், சூர்யாவுக்கு பண்ணலாம். இன்னொன்னு அதை எடுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து நீங்க சிஜி கிரீன் மேட் எப்படி போட்டாலும் சரி, ரியல் லொகேஷன் போய் கொஞ்சம் ஷூட் பண்ணாலும் சரி, ரொம்ப டைம் வந்து எடுக்கதான் செய்யும். அந்த கதை வந்து ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய ஒரு கதை. ஏன்னா அதுல என்ன கிரக்ஸ்னா ஒரு மரத்தை பத்தி பேசுவாங்க, இத பத்தி பேசுவாங்க, செடி இது பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் இருந்திருப்பாங்க. ஒருத்தனை வந்து எப்படி கொல்றதுலே சித்திரவதை பண்ணி கொல்ற மாதிரியான அந்த இயற்கையோட சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் நிறைய சம்பவங்கள் விவரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்குரிய டைம் எல்லாமே வேணும். ஃப்ரண்ட்லைன் ஹீரோலாம் நடிச்சாங்கன்னா அவங்க எப்படி 2 வருஷம் 3 வருஷம் வந்து அவங்களுக்கு போயிடும் அந்த படத்துல நடிச்சாங்கன்னா, அந்த சீரீஸ் நடிச்சாங்கன்னா. அதுக்கப்புறம் அவங்க அதேதான் நானும் சொன்னேன். எனக்கு இந்த மரத்தை பத்தி ஒரு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதை விஷுவல் நம்ம கற்பனை பண்றதுக்கு பயங்கரமா இருக்கு. பட் அதை விஷுவலை காட்சிப்படுத்தி அவங்க எடுத்துட முடியுமா அப்படிங்கிற யோசனை ரொம்ப நாளமா இருக்கு. அடுத்தது வந்து இன்னொன்னு என்னன்னா, அவர் சங்கர் சொல்லியிருக்காரு 3 பாட்டா தான் எடுக்க போறாங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி 3 பாட்டு ரெடி வச்சிருக்காராம். ஆனா அடுத்து அவர் 3 ஐடியா வச்சிருக்காரு. ஒன்னு சயின்ஸ் பிக்ஷன், இன்னொன்னு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன், அதாவது வேல்பாரி, இன்னொன்னு உலகம் அழிகிற மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்னு சொன்னாரு. 2012 டைட்டில் வச்சு இருக்கிறாராம். அண்டர் வாட்டர் என்னமோ சொன்னாரு. பாப்பா இல்ல அவரு நமக்கு திரும்ப எடுப்போம், தமிழ்ல எடுப்போம். இப்ப என்ன டைட்டில் தமிழ் தெலுங்கு மாத்தி மாத்தி எடுத்து. அண்ட் இன்னொன்னு அதுல இப்ப அப்படி ஒருவேளை இவங்க பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க பெரிய ஹீரோஸோ ரொம்ப பெரிய ஹீரோஸ் டீ கிடையாது மாதிரி ஒரு விக்ரம் அளவுக்கான ஹீரோ கூட அதை போறதுதான் வந்து சேஃப் பெட்டும் கூட. இப்ப நீங்க ரொம்ப பெரிய ஹீரோ ஒருத்தர் போயிட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப ஒரு பெரிய சம்பளம் வாங்குற ஒரு பெரிய ஆள் பெரிய சொன்னாங்க, ப்ரொடக்ஷன் வேல்யூல பெருசா பணம் போகாது. நீங்க பாகுபலி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பிரபாஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசா நார்த் இந்தியாலயோ இங்கேயோ யாருக்கும் தெரியவே தெரியாது. ப்ரொடக்ஷன் வேல்யூல ஃபுல் பணம் போனதுனால அந்த படம் பிரபாஸ் எங்க பெரிய ஸ்டாரா ஆக்குச்சு. எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் அப்படி இருந்துச்சுன்னா வயல்பாரில கான்டென்ட்டாவே அது ஸ்ட்ராங்கான இது இருக்கு. இப்ப 3 பாட்டு எடுக்க போறாங்க அப்படின்னா மொத்தத்தையும் இப்ப விக்கிற மாதிரி ஒரு ரொம்ப சின்ன சொல்ல முடியாது. ஐ மீன் ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு 200 கோடி சம்பளம் வாங்குற ஹீரோ அப்படின்னும் கிடையாது. சோ அவரை வச்சு எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு முகாந்திரமும் கிடைக்கும் அந்த ப்ராஜெக்ட். பிளஸ் அவர் நல்ல ஆக்டர், ஒரு நல்ல பர்ஃபார்மர், பார்க்க கொஞ்சம் திடகாதரமா இருப்பாரு. சோ கிட்டத்தட்ட எல்லா விஷயமே அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லாத்தோட மூவ்மெண்ட்டுமே இந்த ப்ராக்ரஸ்மே எப்படின்னா இந்தியன் 2 and 3 பிளஸ் கேம் சேஞ்சரோட ரிசல்ட் தான் இருக்கு. அதை பேஸ் பண்ணி கமலோட சங்கரோட அடுத்த பிரம்மாண்டம் சங்கர் அடுத்த. ஏன்னா இதுவே வந்து கிட்டத்தட்ட அவருக்கு 200 கோடினா 250 கோடி ஆயிரும், 300 கோடினா 350 கோடி ஆயிரும். அப்படிங்கிறப்ப வேல்பாரி நீங்க பிளான் பண்ணா 800 கோடி 1000 கோடி பிளான் பண்ணி ஆகும். ஒரு எல்லாத்தையும் ஒருத்தருமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொல்றாங்கல்ல. இப்போ சில பேர் வந்து கமல் பேசுனதுக்கு அப்புறம் இந்தியன் 3 பயங்கரமா இருக்கும், அப்புறம் சங்கரோட இன்டர்வியூ வச்சு வந்து கேம் சேஞ்சர் ஒரு மாசான பிலிமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. எனக்கு பர்சனலாவே வந்துட்டு ஒரு இந்தியன் 2 வந்து நீங்க பாருங்க, இது ஒரு எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு நல்லா இருக்குன்னு வந்து ஒரு ரிப்போர்ட் வரும். இன்னொரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 6 மணி நேரமோ 7 மணி நேரமோ வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பிக்கப் ஆகும். இன்னொரு பிளஸ் என்னன்னா ஒரு எப்பவுமே வந்து கொஞ்சம் லோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்க படங்களுக்கு படம் டீசெண்டா இருக்குன்னு வச்சுங்க, தியேட்டர்ல நல்லா இருக்குன்னா சூப்பரா இருக்கும், சூப்பரா இருந்துச்சு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும்.
இப்ப அதுதான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா இந்த பஸ்ங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்குங்கிறது அது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் தான் படத்துல. பட் அதே சமயம் படத்துல மட்டும் பிரகாஷ் நல்லா இருக்குனால அதே சமயம் பிரகாஷ் ப்ரோ, நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா வந்து இந்தியன் 1 சாங்ஸ் எப்படி கல்ட் கிளாசிக், ஆனா அது வந்து இன்னும் 25 வருஷம் கழிச்சு கூட நிக்கும். ஆனா இந்தியன் 2 சாங்ஸ் வந்து இன்னைக்கு ஹிட், இன்னைக்கு ஜாலியா இருக்கு. அதே மாதிரிதான் படமும் நான் எதிர்பார்க்கறேன். கல்ட் கிளாசிக் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கல, ஒரு என்டர்டெய்னிங் பிலிமா இருக்கும் தான் எதிர்பார்க்கறேன். அதுதான் ப்ரோ, நானும் அதான் இன்னைக்கு தேவை என்டர்டெயின்மெண்ட்டுங்க. இன்னைக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் அதுதான் ப்ரோ. இந்தியன் 2 இந்தியன் 1 கம்பேர் பண்ணி எல்லாருமே வந்து இந்தியன் 1 கம்பேர் பண்ண போய் தான் வந்து இன்னைக்கு வந்து பஸ் வந்து இந்தியன் 2க்கு வந்து ட்ரைலர் பார்த்துட்டு கம்மியா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஆனா வந்து இவர் சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிடான பாயிண்ட். சாங்ஸுமே வந்து ஸ்டார்டிங்ல கேட்கும்போது ரொம்ப என்னடா அப்படி இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மாதிரி படமும் வந்துட்டு நம்மளுக்கு இப்போதைக்கு நல்லா இல்ல. ஆனா ஒன்னு சொல்றேன் இல்ல என்னன்னா இப்ப நாளைக்கு இந்த சாங்ஸ் சுமாரா இருக்குன்னு சொன்னவங்க போல நான் தியேட்டர்ல அந்த வைபை மட்டும் பாருங்களேன். ஒருவேளை அந்த தாத்தா வர்றாரு பாட்டா இருக்கட்டும், இல்ல பாரா பாட்டு வர்றதா இருக்கட்டும், இல்ல கேலண்டர் தான் கூட இந்த பெப்பி எல்லாம் வந்து நீங்க தியேட்டர்ல பாக்குறப்பதான் தெரியும் அந்த சவுண்ட். அந்த அளவுக்கு சூப்பர் பெப்பி சாங், கேலண்டர் சாங். நமக்கு இது அனிருத்தை வந்து கம்பேர் பண்றப்ப நான் சொல்றேன், கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து கம்பேர் பண்ணாம நீங்க பாத்தீங்க விஷுவலா வந்து அனிருத் வந்து ஸ்கிரீன்ல ஆன் ஸ்கிரீன்ல மிரட்டி விட்டுருவாரு. ரெண்டாவது பாட்டு உண்மையா நல்லா தான் இருக்கு. எல்லாரும் கம்பேர் பண்ணீங்கன்னா அது கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நான் ஒரே ஒரு விஷயம் சங்கரோட படத்துல வந்துட்டு நீங்க வந்துட்டு அவரோட படத்துல வந்து சாங் வந்து சுமாராவே இருந்தாலும் அவரோட விஷுவலுக்காகவே அந்த சாங் வேற லெவல் ஹிட் ஆயிடும். அதுதான் வந்து நான் இந்த படத்துல எதிர்பார்க்கிறேன். அப்புறம் ஒரு டவுட். ஆமா, அதே மாதிரி இன்னொன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம ஸ்பேஸ்ல ஏற்கனவே சொல்லிட்டேன். 96ல வந்திருக்க இந்தியனை வந்து இப்போ உள்ள 2K கிட்ஸ் பெரும்பாலும் பாத்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு கூட 2 ட்வீட் பார்த்தேன், 10 நிமிஷம் நான் பார்த்தேன், எனக்கு ஹெச்டி கிளாரிட்டி இல்ல படம் பார்க்கல, பார்க்காம தான் படத்துக்கு பார்ட் 2 போறேங்கிறாங்க. ஆக மொத்தம் பெரும்பாலான 2K கிட்ஸ் வந்து, நான் எல்லாத்தையும் சொல்லல, பெரும்பாலான 2K கிட்ஸ் வந்து இந்த 96 படத்தை பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கமலுங்கிறது ஆஃப்டர் விக்ரம் தான் அவங்களுக்கு ஸ்டார். அதுக்கு மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய நடிகர், ஒரு சூப்பரான நடிகர் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு தியேட்டர்ல படம் பார்க்கறவங்க அதிகமான ஆடியன்ஸ் 2K கிட்ஸ் தான். அது போக காலேஜுக்கு போற பசங்க தான், அதே எல்லாம் 2K கிட்ஸ் ஆல்மோஸ்ட். அப்ப அவங்களுக்கு இந்தியன் 2ங்கிறது வந்து முழுக்க ஒரு புதுமையான ஒரு படம் தான், புது படம். அவங்களை பொறுத்த புது ஒரு டிஃபன் அவங்களுக்கு. அதை அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க புது படமா தான் பார்ப்பாங்க. ஏன்னா சங்கர் சொல்லிட்டாரு, ஒரு ஐடியாவை மட்டும் தான் எடுத்துக்கும், அப்படியே ப்ராப்பர் சீக்வல் நீங்க வந்து அப்படி உள்ள இழுக்க முடியாது நீங்க வந்து அப்படின்னு இருக்காரு. அப்ப அதுதான் இவங்களுக்கு கபில் வைரமுத்து சொன்னது அதான் சொன்னாரு. ஆமா, ஒரு கபில் வைரமுத்து, ஆமா அதேதான், கபில் வைரமுத்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாரு. அந்த கேரக்டரை வந்து நாங்க புதுசா ஒரு ஆர்க் கிரியேட் பண்ணிருக்கோம். அப்ப உங்களுக்கு இது முழுக்க இது இந்தியன் 2ங்கிறது ஒரு புது படம் தான். இந்தியன் 2 and 3ங்கிறது ஒண்ணு, இந்தியன் 1ங்கிறது ஒண்ணு அப்படின்னு தனியா பிரிச்சு சொன்னாரு. அதான் இந்தியன் 1, இந்தியன் 2 and 3 தனியா பிரிச்சுட்டாரு. அப்ப அது மாதிரி இருந்துட்டா இவங்க எல்லாத்துக்கும் புது படங்கிறப்ப கண்டிப்பா அவங்களோட அவங்க வந்து ரிசீவ் பண்றது சூப்பரா ரிசீவ் பண்ணுவாங்க, புதுசா ரிசீவ் பண்ணுவாங்க. இப்ப நமக்கு தேவை என்னன்னா படம், நல்ல படம், நல்ல என்டர்டைன்மெண்ட் படம். அது இருந்துட்டாலே படம் புது படமா கன்வே ஆயிரும் அவங்களுக்கு. அப்ப அவங்க கம்பேர் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் வந்து திரும்ப 96ல படம், இது 2020. சங்கர் சூப்பரா சொன்னாரு. இந்தியன் 1 வந்து 15-20 வருஷம் தாண்டி அது ஸ்காட்ச் விஸ்கி மாதிரி வந்து அது ஊறி போயிருக்கு. இது இந்த படத்துக்கு என்ன பெஸ்டா கொடுத்திருக்குமோ அது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதேதான் நல்ல விளக்கம். அப்புறம் ஆக்சுவலி இன்னொன்னு இருக்குல்ல, கிட்டத்தட்ட வந்து சங்கர் வந்து இது சொல்லும் போதே சொன்னாரு, அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி ஹைதராபாத் பிரஸ் மீட் நினைக்கிறேன், அதுல அவங்க கேட்டாங்க நாங்க வந்து இப்போ 1 பாத்துட்டு வரணும், இப்ப லொகேஷன்ல கிராஸ் மாதிரி நீங்களும் சொல்லுவீங்களா, இதை பாக்குறதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்துட்டு வரணும்ன்ற மாதிரி ஏதாவது சொல்லுவீங்க? இல்ல அப்படிலாம் இல்ல, நீங்க இதை சும்மா பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்கும், நீங்க அதை பாத்துட்டு வரனாலும் பாத்துட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான். என்னன்னா அந்த படத்துடைய கோர் கிரக்ஸ் இருக்குல்ல, அதை இப்ப பாபி சிம்மா கேரக்டர் வச்சு இப்படி ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுல சொன்னா கூட கன்வே ஆயிடும் ஆடியன்ஸ். ஆமா, அது இருந்தாலே கன்வே ஆயிடும். அது ரொம்ப கஷ்டமா புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமான ஒரு இது இல்ல, பிளாஷ்பேக் கிடையாது, அது ஒரு கேரக்டர் ஆர்க் தானே. இந்த ஆர்க்கை மட்டும் புரிய வச்சு ஒரு மொத்த கதையை மொத்த கதையை நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இல்ல ப்ரோ, இந்த ஒரு விஷயத்துல கல்கியும் கூட வந்து நிறைய பேர் கேட்டாங்க, மகாபாரதம் பார்த்தாதான் வந்து கல்கி புரியுமா அப்படி இப்படின்ட்டு. பட் ஆனா சிம்பிளான ஒரு விஷயம் அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு சீன் மாதிரி ரீகேப் மாதிரி சும்மா நல்லா சூப்பரா காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல சீன் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இத்தனை வருஷம் கழிச்சு வரனால அந்த இல்ல சூப்பரா என் பாயிண்ட் சுகுமார் பிடிச்சிட்டாரு. அதுவும் என்னோட கல்கில இருந்து பிடிச்சிட்டாரு.
உங்களோட இதுதானே கேட்டு போய் பார்த்தோம். நாக் அஸ்வின் கூட கல்கியை வந்து இவ்வளவு ஓன் பண்ணிக்க மாட்டாரு. ஆனா பிரகாஷ் bro வந்து நான் கல்கி வந்து பண்ணுவேன். இந்தியன் டூல ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்ஸே இல்லையா, அப்புறம் எப்படி அந்த பாரா சாங் எங்க போய் பிளேஸ் பண்ணுவாங்க? இந்தியன் டூல ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்ஸே இல்லன்னு சொல்றேன். இல்லைங்க பிரதர், வரும் பிரதர். அதாவது அவங்க நிறைய சஸ்பென்ஸ் ஃபேக்டர் வச்சிருக்காங்க ட்ரெய்லர்ல. அவங்க செகண்ட் ஹாஃப்ல நிறைய காமிக்கல. நான் நம்புறது தான். ஏன்னா வந்து அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பெரும்பாலான இந்த எடிட்டர் ரூபன் ட்ரெய்லர் கட்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், படத்தோட செகண்ட் ஹாஃப்ல எதையுமே காமிக்க மாட்டாரு. இப்ப மெர்சல்ல எடுத்துக்கிட்டா பாதி விஷயம் கரெக்ட் ஆகும், ட்ரெய்லர்ல வராது. வேதாள டீச்சர்ல செகண்ட் ஹாஃபே இருக்காது. ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் இல்லன்னு சொல்லவே இல்லையா அவங்க வந்து இதுதானே சொன்னாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இது இல்லன்னு தான் சொன்னாங்க. இந்த பிளாஷ்பேக் வந்து செகண்ட் அந்த சேனாபதியோட அப்பா கேரக்டரோட பிளாஷ்பேக் வந்து செகண்ட் தேர்ட் பார்ட்ல வருது அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரியோ சின்ன போர்ஷன் மாதிரியோ இந்தியன் 2 முடிவுல வரும். அந்த மாதிரி முடிவுல ஏதாவது ஒரு இது வரும். அதுக்காக அந்த பாரா சாங் வச்சிருப்பாங்க. இந்தியன் 3 ட்ரெய்லர் வரும்னு சொல்றாங்க ப்ரோ. அது சொல்லிட்டாங்க, அது சங்கரே சொல்லிட்டாரு. இந்தியன் 3க்கான ட்ரெய்லர் இந்தியன் 2 எண்ட்ல வரும்ட்டாரு. பாகுபலி 2க்கான ட்ரெய்லர் போட்டாங்கல்ல, அது மாதிரி வரும். ஆனா ஒண்ணு பாரா சாங்ல ஒரு போர்ஷன் இதுல கண்டிப்பா வரும். ஏன்னா இந்த இந்தியன் 2க்கான சாங் தான் பாரா சாங். மேபி கிளைமேக்ஸ்ல அந்த பாட்டை போட்டு எஸ்ஜே சூர்யா ரோல் ஹைலைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் வந்தாலும் அது ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அவரே சொல்லிட்டாரு கம்மியான நேரம் தான் வருவேன். இந்தியன் 3ல எனக்கு கேரக்டர் ஜாஸ்தியா இருக்கும். இந்தியன் 2 பொறுத்த கம்மியான ரோல் தான் வருவேன்னு சொல்லிட்டாரு. அதாவது எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல முடிக்கும் போது அவரை மெயின் ஆளா காட்டிட்டு இவர் என்ன பண்ண போறாருன்றது அடுத்த பார்ட்ல வரும்ன்ற மாதிரி அந்த ஹூக் கேரக்டரா அவரை வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரா ஒவ்வொரு வில்லங்களா கொண்டு வந்து 6 மாசம் கழிச்சு ஒண்ணு பண்ண போறீங்கன்னா இந்த பாட்டுல அந்த குல்சர் குரோவர் முடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தான் மெயின் வில்லன் குல்சர் குரோவர். அவரை வந்து முடிச்சு கட்டுற மாதிரி அதுக்கப்புறம் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம், இன்னொரு 7 மணி நேரமோ 6 மணி நேரமோ நமக்கு வந்துரும். நம்ம ஷோ ஒரு 10 மணி நேரம். ஆதிபுரம் உங்களுக்கு புக் ஆயிருக்கா? என்ன புக் ஆயிருக்கா புரியல. நீங்க புக் பண்ணிட்டீங்களா? இல்ல நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஷோ 9:30. சூப்பர். அங்கெல்லாம் 9:30 போடுறாங்க. அத பாருங்க, சேலத்திலயும் 9 மணி ஷோ போடுறாங்க, மதுரையில 9:30 போடுறாங்க, திருச்சியில 10:30 முன்னாடி போட மாட்டாரு கலெக்டர் பரிசீலனை. இல்ல ஆக்சுவலி நான் ரொம்ப வருஷம் கழிச்சு மதுரையில FDFS பாக்குறேன் ஒரு கமல் படம். சோ வந்து ஜாலியா இருந்துச்சு. ஆக்சுவலி விக்ரமுக்கே வந்து எங்க ஊர்ல வந்து ரகலையா கொண்டாடுவாங்க. அதனால அதுக்கே நீங்க உங்களுக்கு படம் அப்படி இப்படி லைட்டா இருந்துச்சுன்னா கூட அந்த கொண்டாட்டம் பயங்கரமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அது செமையா ஆக்கி கொடுத்துரும். அப்பாடா சேர்றா ரைட்டரா அப்படின்ற மாதிரி ஆக்கிடும் அது. அண்ட் இன்னும் அது ஒரு சினிப்பிரியா தேட்டர்ன்றது ஒரு சம கிரௌடு. அது சரியான கிரௌடு. அது ஒரு நம்ம ஒரு சத்தியம்ல பாக்குற மாதிரி இருக்காது. அது செம கிரௌடா இருக்கும், பயங்கரமான கிரௌடா இருக்கும். அதனால அதுவும் பயங்கர இதுவா இருக்கு. இன்னொன்னு எனக்கு பாட்டு பயங்கரமா பிடிச்சிருக்கு. எனக்கு எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. கேலண்டர் சாங் மட்டும் தான் நீங்க சொன்ன மாதிரி மேபி எனக்கு தியேட்டர்ல ஒர்க் ஆகலாம் போல. அந்த பாட்டு தவிர மீதி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இருக்கலாம். ஆமா, நீலோபம் சாங் செம்ம சாங். அது வந்து எப்பெல்லாம் வந்து தாமரை கூட கொலாபரேட் பண்றாரோ அது எல்லாமே செம்மையா இருக்கு. நீங்க இந்த பாட்டு இருக்குல்ல, அந்த 400 ஓடிதான் ஒரு பாட்டு வரும் தெரியுமா, அது அப்புறம் இந்த காத்துவாக்குல 2 காதல்ல ஒரு பாட்டு வரும், ஒரு மெலடி. அது தொடர்ச்சியா அவர் இந்த ரொம்ப லிரிக்கல் வேல்யூ தாமரை மட்டும் இல்ல, நல்ல லிரிக்ஸ், அத ப்ராப்பர் கவிஞர்கள் கூட சேரும் போது பாடல்கள் வந்து எல்லாத்துக்குமே எல்லா இசையமைப்பாளருக்குமே அருமையான பாடல்கள் கிடைக்கும். முதல்ல சங்கருடைய கேரியர்லயே ஒரு லவ் மாண்டேஜ் சாங் தான் முறையா. அதுக்கு முன்னாடி ஒரு மாண்டேஜ் எடுத்தது கிடையாது. ஆக்சுவலி நம்ம அதுக்கு முன்னாடி இதை வேணா சொல்லலாம், லைட்டா நம்ம புலினங்களை வந்து ஒரு மாண்டேஜா சேர்க்கலாம். ஆனா அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு லவ் மாண்டேஜ் மாதிரி கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு லவ் மாண்டேஜ் சாங் மாதிரி ஒன்னா அவர் வாழ்க்கையிலேயே ட்ரை பண்றது. சோ எனக்கு அதெல்லாம் வந்து பயங்கர இதாச்சு. இன்னொன்னு நீங்க இந்த விஷுவல் சொன்னீங்கல்ல, சாங்ல இது பண்ணிடுவாரு. எனக்கு தெரிஞ்சு சாங்கை தாண்டியும் கூட ஒரு சின்ன விஷுவல் கிராண்டியர் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா நிறைய விஷயம் சங்கர் இந்த 2.0ல எல்லா செல்போனும் சேர்ந்து மினிக்கிட்டே அந்த ரோட்ல போகும் தெரியுமா, அந்த எனக்கு இன்னமும் கண்ணில் நிக்குது. அப்படி பயங்கரமான அந்த மாதிரி. சோ எப்படி நீங்க படம் எப்படி இருக்கு அப்படி அது ஒரு காரணம் இருந்தா கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் கொஞ்சம் அடிச்சுருவாரு. அதுல நான் சாங்கை தாண்டி இருக்கிற விஷுவல் கிராண்டியர் சொல்றேன். அதுலயே எனக்கு நம்பிக்கை இருக்கு பயங்கரம். ஐ மீன் அதுலயே எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. மொமெண்ட்ஸா ஏதாவது நமக்கு பாப்போம். அதாவது 5 தியேட்டர் மொமெண்ட்ஸ், 2 மாஸ் சீன், சூப்பர் விஷுவலான 2 சாங், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கை தட்டுற ஒரு கிளாப் மொமெண்ட், இது இருந்துட்டாலே படம் வேற லெவல். அவ்வளவுதான். எல்லா படத்துக்கும் பொறுத்து இது
எல்லா படத்துக்கும் போடுறது. அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் வந்து ஆடியன்ஸ் திருப்திப்படுத்துற விஷயம் வந்து ஹீரோட இன்டர்வல், பயங்கரமான இன்டர்வல் பிளாக், ஒரு திருப்திகரமான கிளைமேக்ஸ். இந்த 3 தான் நடுவுல இதெல்லாம் வந்து கிளைமேக்ஸ்க்கு மட்டுமே வந்து இல்ல பயங்கரமா செலவு பண்ணிருக்காங்க. என்னன்னா இத்தனை வருஷமா வந்து எத்தனையோ சங்கர் படம் வந்து அதான் ரொம்ப கம்மியா தான் எடுத்திருக்காரு. எல்லா படமும் பார்த்திருப்போம். ஆனா ஒரு படம் கூட வந்து யாருமே இது சுமாரான படம்னு யாருமே சொல்ல முடியாது. அதனாலதான் வந்து சொல்றேன், கேரண்டியா வந்து அவரோட ஆடியன்ஸ் பல்ஸ் வந்து அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த இந்த இதுல வந்து நீங்க சொன்னது எல்லாமே இருக்கும் பிரகாஷ் ப்ரோ. ஓகே, அவ்வளவுதான். அது இருந்துட்டாலே போதும். நமக்கு தியேட்டர் மொமெண்ட்ஸ் அதுதானே. சரி, இன்னொன்னு இந்த இந்தியன் ஆல்பம்க்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் சொல்றாங்கல்ல, அது ஆல்பம் ஆடியன்ஸ் தியேட்டர் தான் அப்படின்ற சான்ஸ் வர்றாங்க. இது வந்து தியேட்டர் கூட்டம் இருக்காங்க. பட் அதை தாண்டி இன் ஜென்ரலா இப்ப இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிற ஜாப் வந்து தியேட்டருக்கு ஆளை கூட்டம் வந்துரு அப்படிங்கிற, அதுக்காக தானே மியூசிக் ஒரு டூலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க நிலச்சி நிக்கும் இந்த பாட்டு 15 வருஷம் கழிச்சுனா சரி, இன்னும் அதனால யாருக்கு என்ன போகுதுன்னா தியேட்டருக்கு ஆளை கூட்டுற மாதிரி பாட்டு போடுங்க அப்படிங்கிறது ஒண்ணுதான் இன்னைக்கு சினிமா இருக்கு. மியூசிக் இருக்கு, சினிமா மியூசிக் இருக்கு. ஆல்சோ இந்த மியூசிக், இந்த ஆல்பம் இன்னைக்கு பெருசா வித்தாகணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்குன்ற விஷயத்துல, அப்போ இந்த எரால என்னவா ஒரு மியூசிக் இருக்கோ அப்படித்தானே. இப்ப நீங்க அன்னைக்கு ட்ராக் காமெடி இருந்துச்சுன்றதுனால நீ ட்ராக் காமெடின்னு ஒன்னே கிடையாது. அப்ப எல்லாரும் கதைக்குள்ள இருக்கிற ஒரு கேரக்டருக்கு தான் காமெடியை வச்சாகணும்ன்ற கட்டத்தில் தான் மொத்த சினிமாவும் இருக்குன்றப்போ அதுக்காக தானே ஒருத்தர் வேலை செய்வாரு. ஸோ அதனால எனக்கு இவர் கம்பேர் பண்ணல, பட் ஜென்ரலா அந்த கம்பேரிசன் வருது இந்தியன் ஒன்றுக்கும் இந்தியன் இருக்கும். அது ரொம்ப அன்சாரான கம்பேரிசன் பாவம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிற எராவே வேற. நீங்க விராட் கோலிகிட்ட வந்து நீ ஏன் சச்சின் மாதிரி பண்ணலனோ, இல்ல சச்சின் போய் நீ ஏன் விராட் கோலி மாதிரி பேட்டிங் பிடிக்கணும்னோ சொல்லி கம்பேர் பண்ண முடியாது. ரெண்டு எராவாவே வேற வேற எரா இல்லையா? டீ கடையார் வந்து ஸ்பீக்கர்ல ஏதாவது சொல்ல வர்றாரு பார்த்தேன். முக்கியமான விஷயம். ஸ்பீக்கர் ரொம்ப நேரமா காத்துக்குது சார். சொல்லுங்க சார், எதுவும் முக்கியமான விஷயமா? இல்ல நார்மலா தான் நீங்க சொல்றத நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். ஒன்னும் இது இல்ல. சரி சரி சார், நீங்க சொல்லுங்க. அவரு புதுசா வந்திருக்காரு ரொம்ப நேரமா. இல்ல யார் வந்துட்டாங்க? இல்ல 2-3 புது ஸ்பீக்கர் இருக்காங்க. அவங்க வந்து ஒன்னும் பேசவே இல்ல. என்னோட ஷோ யாரும் பேச மாட்டாங்க. ஸ்பீக்கர் கொடுத்தா பேச மாட்டாங்க. நடுவுல வியாச சினிமாஸ் பிரதர் வந்து அவர்கிட்ட கேட்கலாம் நினைச்சு போயிட்டாரு. பிரகாஷ், என்னோட ஷோ 6 o'clock மார்னிங். சூப்பர் சூப்பர். எந்த ஏரியா? பெங்களூர். பெங்களூரா? அதானே நம்ம இந்தியாவில ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துறீங்க இப்ப வர வர. அமுத பாரதி, நீங்க எல்லாம் பெங்களூர்ல இருந்துகிட்டு சூப்பரா ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துறீங்க. நாங்க படத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ரிவ்யூ போட்டுருவீங்க. ஆமா, 9 o'clock முடிஞ்சிடும். சூப்பர். அப்ப 9 மணிக்கு உங்க டிஎல் வந்து உட்கார்ந்துட வேண்டியதா? என்ன சொல்றீங்கன்னு கேட்க. நார்மலா டிஎல்லே வரமாட்டேன் நான். யாராவது படம் பாக்குறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ட்விட்டரே வரமாட்டேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேனே, இந்த டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடி போயிடணும். ஒரு விஷயம் தெரியாம போகணும். என் கார்டு போற வரைக்கும், அந்த கடைசி எழுத்து போற வரைக்கும் உட்காந்துருக்கணும். எல்லா தேட்டர் விட்டு போனாலும் சீட்டை விட்டு நான் வர மாட்டேன். நீங்க ஆட்டையை போடு படுக்கையை போடு, நான் வர மாட்டேன். ஏதாவது போடுறாங்கன்னு பார்த்துட்டு தான் நான் வருவேன். எதுவுமே தெரியக்கூடாது நம்மளை பொறுத்த வரைக்கும். அப்படியே போய் உட்காந்தாதான் நமக்கு ஏதாவது நமக்கு அப்ப ஒரு ஏதோ ஒரு இதை கிளம்பும். அதே மாதிரி ஆஃப் த டாபிக் ஒரு ஹிந்தி படம் கில்னு ஒரு படம் பார்த்தேன். ட்ரைலர் கூட பார்க்கல, ஜஸ்ட் டைரக்டா மூவி போய் பார்த்தேன். பயங்கரமா இருந்தது. ஜஸ்ட் 1 hour 54 minutes தான். ஃபுல் ஆன் ஆக்ஷன், ஒன் டேல நடக்கிற படம். நம்ம ஸ்பேஸ்லயே பரணி சொன்னாரு, ட்ரெண்ட் ஷூட் வந்து ரிவ்யூஸ் பயங்கரமா போட்டிருந்தாரு, பயங்கரமா இருக்குன்னு. திருச்சியில ரிலீஸே ஆகல. சூப்பர் படம் நாங்க திருச்சியில ரிலீஸே ஆகல. சர்பிரா ரிலீஸ் ஆகுது, ரீமேக் படம் அது இங்க ரிலீஸ் ஆகுது. 2 ஷோ போட்டிருக்காங்க, ஒரு ஷோ போட்டிருக்காங்க. யாருமே புக் பண்ணல, அது போட்டிருக்காங்க. ஆனா நல்ல ரிப்போர்ட் வந்து இந்த கில் படம் போடல. பாப்போம், அதான் போட்டா பாப்போம். ஆக்சுவலா இப்போ அது 1 week ஆயிருக்கு ரிலீஸ். ஹிந்திலேயே ஜஸ்ட் 10 crore தான் ஆயிருக்கு கலெக்ஷன். பட் என்னன்னா நீங்க ஓடிடில வந்தா பாருங்க, சூப்பரா இருக்கும். ஒரு 2 hours தான் இருக்கும். ஃபுல் ஆஃப் ஆக்ஷன். ஸ்பீக்கர்ல இருக்கவங்க யாராவது பேசணுமா சொல்லுங்க. லெட்ஸ் ஓடிடி குளோபல். ராபினா, ஹாய் ரவின். ரிக்வெஸ்ட் கொடுக்கறாரு, பேச மாட்டாரு. ராபின் தானே? தெரியல, நிறைய தெரியல. என்ன பக் ஆகுதான்னு தெரியல. நிறைய பேர் என்ன ஆதி காணா. அதே மாதிரி இந்தியன் படம், ஒரிஜினல் படம் ஏதாவது இருக்கு தமிழ்ல இருக்கா ஓடிடில? ஹாட்ஸ்டார்ல இருக்கு ப்ரோ. ஹாட்ஸ்டார்ல இருக்கு.
யூடியூப்ல கொஞ்சம் லோ வெர்ஷன் தான் இருக்கு, குவாலிட்டி பயங்கர குவாலிட்டி இல்ல. ஹாட் ஸ்டார்லயுமே ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி தான், ரொம்ப ஹை குவாலிட்டி கிடையாது. இல்ல அதுவும் வந்து ரொம்ப லோ தான் ப்ரோ. 480 மேக்ஸிமம் 480 பிக்சல் தான் இருக்கு ஹாட் ஸ்டார்ல பார்த்தேன் நான். உங்களுக்கு 11 ஜிபிக்கு ஹெச்டி வேணும்னா தமிழ் எம்வில இறக்கி இருக்கானுங்க. பட் ஹாட் ஸ்டார்ல இருக்குல்ல, ஹாட் ஸ்டார்ல அது 480 பிக்சல்ல இருக்கு. ஹெச்டி 11 ஜிபிக்கு வேணும்னா தமிழ் எம்வில இருக்கு. இல்ல அதுவே 480 பிக்சல் தானே, இல்ல 720யா? 480 தான் நினைக்கிறேன். ஆமா ஹாட் ஸ்டார்ல இருக்கு, நம்ம ஹாட் ஸ்டார்லயே வந்து அதேதான் இருக்கு. இப்பதான் பரணி ப்ரோ மெசேஜ் பண்ணாரு 480 பிக்சல் மட்டும் தான் இருக்கான், எல்லாத்துலயுமே எதுவுமே ஹெச்டி பிக்சல் இல்லையா. அந்த 12 GB பிரிண்ட்டுமே வந்து 12 GB பிரிண்ட்டுமே பாத்தீங்கன்னா 480 பிக்சல் தானா. அதெல்லாம் நானும் பார்த்தேன், ஹாட் ஸ்டார்லயே ஹை குவாலிட்டில பார்த்தாலே 480 தான், அததான் டவுன்லோட் பண்ணி போட்டிருப்பாங்க. அவ்வளவுதான். சரி ரைட்டு, இன்னைக்கான கொரியன் ஸ்பேஸ் சொல்லலாமா, கதை சஜஷன் சொல்லலாமா, இல்ல அதுக்கடுத்து ஏதாவது மத்தவங்களை பேச விடுவோமா? ஸ்பீக்கர் வரவங்க சும்மா தான் இருக்காங்க, பேச மாட்டாங்க. அவங்களுக்கு மேபி பக்கா என்னன்னு தெரியல. நீங்க சொல்லுங்க ப்ரோ, நீங்க ஆரம்பிங்க. இல்ல நம்ம இவ்வளவு நாள் ஏதாவது வித்தியாசமா சொல்லிட்டோம். நீ நார்மல் ஸ்டோரி ஒண்ணு, ஆனா நல்லா இருக்கும் பாக்குறது, அந்த மாதிரி ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கேன். முக்கியமான யாரும் பேச வேண்டியதா பேசிடலாம். அதுக்கப்புறம் அம்மாடி அம்மா எவ்வளவு நேரம் அவரு பாடுபட்டு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு வந்துட்டேன். ஆனா இல்ல இன்னைக்கு மாதிரி பக் என்னைக்குமே ஆனது இல்லைங்க. யார் வராங்க யாரு போறாங்கன்னு தெரிய மாட்டுது. எனக்கே வந்து எத்தனை நாள் ஹோஸ்ட் எனக்குதான் அப்படின்ற மாதிரி வராம இருந்தது. எனக்கே சரியான பக் இன்னைக்கு ஆரம்பிச்சோடனே கட் ஆயிடுச்சு. நான் இல்ல நீ சொல்றீங்களா அசால்ட்டா அப்படி பண்ணுங்க, கேட்ச கிளியர் பண்ணுங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இப்ப தெரியுதுங்களா. ஒரு நாள் ஹோஸ்டா இருந்துகிட்டு நான் போனை சுவிட்ச் ஆஃப் எல்லாம் பண்ணி போட்டேன். அப்பதான் வந்து ஓரளவுக்கு ஏதோ வர மாதிரி வந்துச்சு. பிரகாஷ் நான் ஒரு வருஷம் கிளியர் பண்ணேன். அது இந்தியன் வந்துட்டு 12 GB பிரிண்ட் தான், அது 480p 1080p அப்ஸ்கேல் பண்ணி போட்டிருக்காங்க. நான் டவுன்லோட் பண்ணேன், நான் வந்து பிரிண்ட் பார்த்தேன். அதுதான் பார்த்தேன், அதுதான் அது சேம் கிளாரிட்டில தான் இருக்கு. நீங்க வந்து 2 GBக்கு டவுன்லோட் பண்ணாலே சேம் பிரிண்ட் பாத்துக்கலாம். 1 GB or 2 GB டவுன்லோட் பண்ணாலே போதும். யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க. இப்போ வந்து எல்லா டெலிகிராம் சேனல்லையும் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரகாஷ் நான் ஆரம்பிக்கிறேன். சரி ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸ் வந்து பேட் கைஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். ஓகேங்களா, ஒரு 11 எபிசோட் மட்டும்தான் இருக்கும். நல்ல ஒவ்வொரு எபிசோடுக்கு ஒவ்வொரு கிரைம் உள்ள மாதிரி சூப்பரா ஒரு கிரைம் இருக்கும். அது கிரைம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிற ஒரு கான்செப்ட் தான். கதைன்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு குடிகார ஒரு போலீஸ், அவர் எப்படின்னா நல்ல போலீஸா இருந்தவர் தான். ஆனா அவரோட மகளை வந்து ஒரு கொலையை யாரோ பண்ணிடுவாங்க. அதனால மகளை பழி கொடுத்தனால குடிகாரர் ஆயிடுவாரு. அதனால நிறைய கேஸ் எல்லாம் எதுவும் பண்ணாம ரிட்டையர்டு போலீஸ் மாதிரி சுத்திட்டு இருப்பாருன்னு வச்சுங்க. அந்த விக்ரம் கமல் எப்படி சுத்திட்டு இருப்பாரோ அது மாதிரி சுத்துவாரு. ஒரு காமிப்பாங்க ஒரு பிரம்மா, அது மாதிரி அவர்கிட்ட அவரோட சீனியர் போலீஸ் வந்து கூப்பிட்டு வந்து ஒரு வேலை கொடுப்பாரு. ஐயா உன்னாலதான் முடிக்க முடியும், ஏன்னா வந்து என் மகனை கொலை பண்ணிட்டேன், இப்ப என் மகனை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கிற பொறுப்பு ஓன்ட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு. இவரால கண்டுபிடிக்க முடியாதுன்றவாரு. ஏன்னா எனக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாம எனக்கு ஒரு டீம் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஜெய்ஹிந்த் படத்துல எப்படி அர்ஜுன் கேட்பாரோ அது மாதிரி ஜெயில இருக்க ஒரு 3 குற்றவாளிகள் கேட்பாரு. பயங்கரமான ஐக்கியூ உள்ள ஒரு சைக்கோ கில்லர் ஒருத்தன், இடி அடி மண்ணை நம்ம டான்லி ஒரு அடியால் ஒருத்தன், அடுத்தது ஹிட்மேன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யார் கையிலையும் மாட்டாத தானா சரண்டரான ஒரு கொலகாரன். இப்படி 3 பேர் ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் உள்ள ஒரு டீமை கேட்பாரு. இது அவங்க கொடுத்துருவாங்க. கொடுத்து இந்த 4 பேர் சேர்ந்து ஒரு குடிகாரன், ஒரு சைக்கோ கில்லர், ஒரு அடியாளு, அதுல ஒரு கொலகாரன், இந்த 4 பேர் சேர்ந்து எப்படி இந்த சைக்கோ கொலகாரனை கண்டுபிடிச்சாங்கிறது முதல் எபிசோட்ல உள்ள வரும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது மாதிரி மட்டும் கிரைம் நடக்கல, இன்னும் ஏகப்பட்ட கிரைம் நடக்குது, நம்ம எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கான அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரைம் கண்டுபிடிக்கும் போது உன்னோட 5 வருஷம் தண்டனை குறைச்சிக்கிட்டே வருவேன், நீங்க ஒவ்வொரு எத்தனை கிரைம் கண்டுபிடிக்கிறோமோ யாரை கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்கு தான் குறையும் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. இப்படி இந்த ஆஃபரை வச்சுக்கிட்டு இவங்க இந்த கிரைம் எல்லாம் குறைச்சிக்கிட்டாங்களா, இவங்க தண்டனை குறைச்சிட்டாங்களா, 0 ஆச்ச தண்டனை, இவங்க இதுல இருந்து வெளியே வந்தாங்களா அப்படிங்கிறது கதை. அது போக பாத்தீங்கன்னா இந்த 4 பேத்துக்குமான கனெக்ஷன் வந்து ஒரு எபிசோட்ல கிரியேட் ஆகும். இந்த 4 பேர் யாரு, இவங்களுக்கான பேக் ஸ்டோரி என்ன, இவங்களுக்கான கனெக்ஷன் என்னங்கிறது பயங்கரமா வரும். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் த்ரில்லர் பிளஸ் கிரைம் த்ரில்லருங்கிறதுனால ஜாலியா போகும், என்டர்டெயின்மெண்டா போகும், தாராளமா நம்பி பார்க்கலாம். அதுதான் இன்னைக்கு நம்ம சஜஸ்ட் பண்ற பேட் கைஸ் அப்படிங்கிற ஒரு கொரியன் சீரீஸ். நீங்க சொல்லும் போது எனக்கு ஜிகர்தண்டால வர ஒரு சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. ஜிகர்தண்டா 2ல ஓபனிங் சீன் அதுவும் வச்சுக்கலாம். ஜெய்ஹிந்த் வச்சுக்கலாம். ஜெய்ஹிந்த்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் அந்த ஜெயில இருக்கவங்க கூட்டு போவாரு அர்ஜுன். ஆனா அது ஒரு நல்ல விஷயங்கள் தான் கூட்டு போவாரு. இது பாத்தீங்கன்னா ஒரு கிரைமை கண்டுபிடிக்க நல்ல விஷயம் தான், ஆனா வித்தியாசமா இருக்கும். ஏன்னா 3 பேருமே பாத்தீங்கன்னா வேற வெரைட்டியான ஆளுங்க. அது மெயின்டைன் பண்ற ஒரு குடிகார போலீஸ். இவங்களை வச்சுக்கிட்டு அவர் எப்படி பண்றாரு, இவர் எப்படி ஏமாத்துறாங்க,
எப்படி கண்டுபிடிக்கிறாங்க இல்லையாங்கிறது கதை நல்லா போகும், போர் அடிக்காம போகும். பேட் கைஸ்னு ஒரு படம் வேற வந்திருக்கு. இந்த இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த குடிகார போலீஸ் பாத்தீங்கன்னா தனியா ஒரு பெரிய ஹீரோ அங்க. கிட்டத்தட்ட அந்த படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணலாம். ஒரு அந்த குடிகார கேரக்டர் ரோலுக்கு கமலஹாசனும், அந்த சைக்கோ கில்லர் ரோலுக்கு சிம்புவும், அந்த ஒரு மெயின் டான்லி கேரக்டருக்கு அஜித் மாதிரி ஒரு ஆளும், இப்படி எல்லா ஸ்டாரும் ஒரு ஒரு மல்டி ஸ்டார் கேஸ்டை வச்சு ரீமேக் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒருத்தான ஒரு கதைக்களம் உள்ள ஒரு சீரிஸ். இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டி ஆல்டர் பண்ணா பயங்கரமா இருக்கும். அப்படி ஒரு சீரிஸ் அது, நம்பி பார்க்கலாம். நமக்கு போர் அடிக்காத என்டர்டைன்மெண்ட் உள்ள ஒரு கமர்ஷியல் மசாலா கிரைம் சீரிஸ் இந்த பேட் கைஸ். சூப்பர்ண்ணா. பேசுறது கிளியரா கேட்டுச்சுல? இல்ல கேட்டுச்சுல, ரைட், ஓகே. நமக்கு அந்தந்த டவுட் அப்பப்போ வந்துடுது, கிளியரா கேட்கும்போது சொல்லிட்டு தரலாம் தான். சரி, வேற என்ன ஸ்பேஸ், வேற யாராவது பேச சொல்லுங்க கேட்போம். ஸ்பீக்கர்லயே ஆள் கம்மியா இருக்கு, லிசனர்ல உள்ளவங்க பேச வர மாட்டாங்களா? பேக்கல ஸ்பீக்கர்ல உள்ளவங்க பாதி பேத்த வேற காணா. பக்கா நான் 8 மணில இருந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ப்ரோ. யாரு ரிக்வெஸ்டுமே காட்டல ப்ரோ. பரணியே ரிக்வெஸ்ட் கொடுத்துன்னு தான் இருக்கான் போல இவ்வளவு நேரம், அவனே காட்டல. ஒரு வழியா வந்துட்டான். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் சரி அவர் எப்படி கொடுத்துருவாருன்னு நானும் அடுத்த 5 நிமிஷத்துல எனக்கு கொடுத்துட்டாரு ஸ்பீக்கர். இல்ல கொடுமையா பாருங்க, யாருக்குமே ஸ்பீக்கர் காமிக்கலங்க, கொடுக்க கூடாதுன்னு இல்ல. பரணி ப்ரோவே ஒரு அரை மணி நேரமா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காரு. 1.5 மணி நேரமா, அரை மணி நேரமா இல்ல, 8:30 இருந்து இப்போ ஒரு 1 மணி நேரமா அனுப்பிச்சிருக்காரு. பிரதர் எனக்கே ரிக்வெஸ்ட் வரல, ரிக்வெஸ்ட் வரல. நான் எனக்கு காட்டவே இல்லை, யார் ரிக்வெஸ்ட்னு காமிக்கல. 8 மணிக்கு கரெக்டா அவர் மட்டும் தான் இருந்தாரு. நான் அப்ப உள்ள வந்தேன். அப்போ திரும்ப ஒரு ஸ்பேஸே ஆஃப் பண்ணிட்டாரு. ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணாரு. எனக்கு அதுக்கப்புறம் ஸ்பீக்கரே கிடைக்கல. வரைக்கும் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ற. சரி பரவாயில்ல, அடுத்து சொல்லுங்க, வேற ஏதாவது பேசுவோம் கேட்போம். பிரகாஷ், செர்னோபில்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்கு, பாத்திருக்கீங்களா? அது படம் நினைக்கிறேன், வெப் சீரிஸ் இருக்கு. வெப் சீரிஸ் ஆமா ஆமா, இப்ப ரீசெண்டா தமிழ்ல டப் பண்ணாங்க ப்ரோ. அது 2-3 வருஷம் இருக்கும், ஒரு 7 எபிசோடு தான் இருக்கும், மினி சீரிஸ். புதுசா வந்திருக்காரு ஸ்பீக்கர். ஜியோல பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவன் முன்னாடி ஹாட்ஸ்டார்ல இருந்தது, டிஸ்னில. ஹலோ, இப்ப ஜியோல இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. இல்ல இப்போ எக்ஸ்க்ளூசிவ் சங்கர் வந்து ஃபிட் பண்ணிருக்காரு. சேனாபதியோட எல்லா தீமும் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ சீக்வல்ல, அதை போஸ்ட் பண்ணிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் அனிருத் கூட போட்டோ எடுத்து போட்டிருக்காரு. ஓ, ரஹ்மான் சாரோட பழைய மியூசிக்கு கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணி இதுல போட்டுருக்காங்க ப்ரோ. ஆமா ஆமா, அது அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இன்னும் மாசா இருக்கும் ப்ரோ. அது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நாஸ்டாலஜிக் தான் இருக்கும் அப்போ தியேட்டர்ல பார்த்தவங்களுக்கு. ஏங்க பரணிய காணா, இங்க இருந்து கிணத்த காணாங்கிற மாதிரி காணா, அதுக்காட்டியும் சுகுமார் ப்ரோ பேசுற கேக்குதா? ஹலோ, கேக்குதா ப்ரோ? இல்ல கேக்குது எனக்கு, நீங்க பேசுறது மட்டும் கேக்குது, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ. ரைட், ஓகே. சரி, திடீர்னு பரணிய காணா. பரணி திரும்பி பக்கு போல மீண்டுமா? ஐயே, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அநியாயம், ரொம்ப அநியாயத்துக்கு போகுது ப்ரோ. நீங்க டெத் கேம் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படியே நீங்க இந்த பிளாட் கூட சொல்லல ப்ரோ அன்னைக்கு. நான் சொல்லல, முக்கியமா எதுவுமே சொல்லலையே. அதான் ப்ரோ, அன்னைக்கு நீங்க பிளாட்டே சொல்ல, நீங்க இத பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம நீங்க பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படி மட்டும் டைட்டில் மட்டும் தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பாத்தீங்களா? ஆமா, 3rd எபிசோட் இன்னைக்கு பார்த்தேன் ப்ரோ, பயங்கரமா இருந்துச்சு. ரைட், காமெடியா இருந்துச்சு, காமெடியா இருந்துச்சு. அதான் பாருங்க, இன்னும் நல்லா போகும். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் பயங்கரமா இருக்கும், பாருங்க. அத எந்த இதுன்னு சொல்ல வேணாம், ஜானர் தெரியாம பாக்குறது அந்த ஜானருக்கு மரியாதை பண்ற மரியாதை பயங்கரமா. அதனாலதான் ப்ரோ இப்போ ஒரு வாட்டி உங்ககிட்ட கிளியர் பண்ணிக்கிட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர்.
அது ரொம்ப சின்ன சீரீஸ்ன்றதால அதை முதல்ல ரொம்ப லென்த்தி இல்லாதால அதை கூட முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. யாராவது ஸ்டார்ட் பண்ணணும்னா அதை கூட ஸ்டார்ட் பண்ணலாம், நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஓகே, மத்தவங்க கேட்டீங்க. நல்லா சின்ன சின்ன சீரிஸ் பார்க்கணும், அதை பாருங்க. வித்தியாசமா பார்க்கணும்னா சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. ஸ்பெஷல் சொல்லுங்க. மத்தவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க, நீங்க ஆரம்பிங்க. ஸ்பெஷல் அப்டேட்ஸ் இருக்கா? ஸ்பெஷல் அப்டேட்ஸா? ஏதாவது அப்டேட் சொல்லுங்க. அதுதான் யாரும் கேட்கலையே. ஆகஸ்ட் வந்து நிறைய படம் வருதுல்ல, எல்லாம் சின்ன சின்ன படங்கள். அது ஒரு பெரிய வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு நிறைய படம் வருது அப்படின்னு. வேற என்ன, இந்த வாரம் ஃபுல்லா இந்தியன் ஃபீவர், அந்த இந்தியன் இதுலயே இருந்துட்டோம். அந்த நாளைக்கு வந்து பேசுவோம், ஸ்பாயிலர் இல்லாத ஸ்பேஸா நாளைக்கு பேசுவோம். நாளைக்கு நைட்டு போறீங்களா, காலைல தானே போறீங்க? நாளைக்கு காலையில 9 மணிக்கு தான், 10 மணி 10:30 மணிக்கு தான் எனக்கு ஷோ. ஓகே, அப்ப நாளைக்கு வந்து ஸ்பாயிலர் இல்லாத ஸ்பேஸ் தான். அப்புறம் இன்னைக்கு என்ன அப்டேட் வந்துச்சு? இன்னைக்கு ஏகப்பட்ட படங்கள் வந்துச்சு. இந்தியன் 2 ஃபர்ஸ்ட், இவன் தந்திரன் 2 ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சு. இந்தியன் 2 புக்கிங் பத்தி பயங்கரமா பேசிட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமா அதித்தி சங்கர் அர்ஜுன் தாஸ் சேர்ந்து நடிக்கிற ஒரு படம் பூஜை போட்டுருக்காங்க காம்பினேஷன்ல. பரணி இருந்தாதான் நமக்கு வந்து ஸ்பேஸே செல்ஃப் எடுக்குது. அவரு இல்லைன்னா பாத்துங்க எதுவுமே செட் ஆக மாட்டேது. யாரையுமே காணா, ஸ்பேஸ்ல லிசனர்ல காணா, ஸ்பீக்கர்ல உள்ளவங்கள காணா. லிசனர்ல 126 பேருக்கு மேல காட்டுறாங்க. அவ்வளவு பேர் கீழே இது வரலையே, அதை காணாம. அந்த இது காமிக்கல, ரெக்வெஸ்ட் காமிக்கல. எத்தனை பேர் ரெக்வெஸ்ட் கொடுத்தாலும் அந்த ரெக்வெஸ்ட் காமிக்க மாட்டேது மேல. நல்லா நிறைய பேர் ரெக்வெஸ்ட் கொடுப்பாங்க, காமிக்கும் மேல. அது எதுவுமே காமிக்க மாட்டேது. சரி, ரைட், ஓகே, பாப்போம். ஆனா ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் பத்தி ஓடிட்டு இருக்கு மலையாளத்துல வந்து பாத்தீங்கன்னா, கௌதம் மேனன் டைரக்ஷன்ல மம்முட்டி. இவன் தந்திரன் 2 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா இல்ல வந்து ஃபர்ஸ்ட் லுக்கே விட்டாங்களே? ஃபர்ஸ்ட் லுக்கே விட்டாங்க. பார்த்தேன். படம் ஸ்டார்ட் பண்ணி போயிடுச்சு போல. அது சைலண்டா முடிச்சிட்டு போற. அவர் கண்ணன் வந்து அவசர அடி ரெங்கா டப்புன்னு அடிச்சு அவுத்திட்டாரு போல இருக்கு. அப்புறம் இந்த விடாமுயற்சி ஷெட்யூல் போயிட்டு இருக்கு. வந்திருக்காரு ஸ்பீக்கர்ல விஜேவிக்கு. கொடுங்க பேசுவோம். அவரு நம்ம தமிழ் பேச வைங்க, தமிழ் ஸ்பேஸ் அவரை பேச வைங்க. அவர் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லுவாரு, கேட்போம். நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்காரு, A to Z அப்டேட். என்ன அப்டேட் ப்ரோ? உள்ளவங்களுக்கு நம்ம அப்டேட் நீங்க அள்ளி தெளிச்சீங்கன்னா போய் கொட்டி கேட்டுட்டு இருக்கலாம்ல. யாரும் பேச மாட்டாங்க, நம்மளாச்சும் பேசலாம்ல. அதுதான் எதை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா நம்ம பொதுவா அப்படியே சொல்லிட முடியும். நமக்கு எல்லாம் என்னென்ன தெரியுது எல்லாத்தையும் அள்ளி கொட்ட வேண்டியது. ஏன்னா யாரும் கேட்க மாட்டாங்களா, கேட்டா நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம போய் ஏதாவது ஒரு கூட விடாமுயற்சி அப்டேட் கொடுக்கணும், விடாமுயற்சி அப்டேட் கொடுக்கலாம். ஃபுட்பேட் அக்லி கொடுக்கணும், கேட்கலாம். எதுவும் கேட்கவும் மாட்டாங்களே, அதனால நம்மளே சொல்லிக்க வேண்டியதா இருக்கே. நல்லா வந்து அல்ல அப்படியே 1000 கேள்வி கேட்பாங்க, நம்மளும் ஜாலியா இருக்கும். ஒரு கேள்வி கேட்போம், பதில் சொல்லுவோம், என்டர்டைன்மெண்டியா இருக்கும். சரி, ஓகே. நான் வந்து உங்ககிட்ட கேக்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரி நானே கேக்குறேன். லிசனர் பாயிண்ட் ஆஃப் வியூல வெங்கட் பிரபு நேத்து ஒரு போட்டோ போட்டிருந்தாரு, பாத்தீங்களா? எல்லாம் பாத்துருப்பீங்க ஆல்மோஸ்ட். அவர் வந்து அது ரீசெண்டா இப்ப எடுத்த போட்டோ அப்படின்றதும் வந்து எல்லாரும் காலையில வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, விடாமுயற்சி டீமோட எடுத்தாருன்னு. சொல்லுங்க ப்ரோ. அசர்பைஜான் போயிட்டு வந்து அஜித் சார் பாத்துருக்காரு, அப்படிதானே? அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம்னா தான் போயிருக்க முடியும். இல்ல அவரு வெங்கட் பிரபு வந்து ஒவ்வொரு படத்துக்குமே வந்து அந்த அஜித் ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் சந்திப்பாரு. அவரு போன படத்துக்கு பாத்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை ஷூட்டிங் செஞ்சு ஹைதராபாத் போனாரு. ஹைதராபாத்னா அது இந்தியாக்குள்ள இருக்கிறது வந்து நான் இல்லைன்னு சொல்லல. இது வந்து ஒரு வேற கண்ட்ரி போயிட்டு அவர், ஏன்னா யூஎஸ்ல இருந்தாரு வெங்கட் பிரபு. அவரோட இது படத்தோட கோட் படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து ரொம்ப ஃபுல் ஃபிளெஜ்ஜா போயிட்டு இருந்தது, அங்கதான் இருந்தாரு. இப்போ சடனா வந்து அசர்பைஜான் போயிட்டு அவரு டீமையே பாத்துருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது தானே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு வந்து அரசியல் பிரச்சனை கேள்விப்பட்டேன், அதை கேட்போம். இல்ல ஆல்ரெடி நீங்க சொன்னதுதான் ப்ரோ. அவர் வந்து அஜித் சாருக்கே வந்து கதை பிச் பண்ணிருக்காரு.
அது ஆனா இப்ப நடக்குமான்னு தெரியல. ஒவ்வொரு படம் அது ஷூட்டிங்லயும் போறாரு. அதுதான். இப்ப விஷ்ணுவர்தனும் அப்படிதான். லாஸ்ட் வீக் ஆமா ஆமா, விஷ்ணுவர்தனும் வந்து ஒரு ஷூட்டிங்ல மீட் பண்ணுவாரு. போனாரு, அவரு மீட் கரெக்ட். பண்ணாரு, கதை சொன்னாரு. அதே மாதிரிதான் நம்ம சிறுத்தை சிவாவும் வந்து மீட் பண்ணுவாரு ஒரு ஆனா ஒண்ணு ஷூட்டிங் சிறுத்தை சிவா இப்ப அடுத்து கங்குவா பார்ட் 2 போறவனே செம்ம குசி நேத்து எல்லாம் ஏகப்பட்ட நியூஸ். அப்ப நம்ம சந்தோஷப்படுறதால வேற யாரையா சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு சம்பவம். அதான் நடக்கட்டும் பாப்போம். ஆனா வெங்கட் பிரபு மீட் பண்ணாரு, விஷ்ணுவர்தன் மீட் பண்றாரு. யாருக்கு சான்ஸ் கிடைக்குன்னு தெரியல அடுத்தடுத்து. பாப்போம், அது நடக்கட்டும். ஆனா ஒன்னே ஒண்ணுன்னா குட் பை டக்கல் அடுத்த ஷெட்யூல் வந்து ஸ்பெயின்ல நடக்க போதான். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்ட் அப்டேட். ஸ்பெயினுக்கு லொகேஷன் பாத்துட்டு இருக்காங்க. ஸ்பெயினுக்கான எல்லா ஒர்க்கும் போயிட்டு இருக்கு குட் பை டக்கலை பொறுத்த வரைக்கும். நம்ம அப்டேட் எதாவது சொல்லணும்னா இதை சொல்லிக்கலாம். யாரு கேட்க மாட்டாங்க, நம்மளே சொல்லிடுவோம். ஜப்பான், அதுக்கப்புறம் ரஷ்யா, யூரோப் கண்ட்ரீஸ்ல நிறைய இடத்துல பார்த்தாங்க. பட் ஆனா ஃபைனலா வந்து ஜப்பான் தான் மெயின் பிளான் பண்ணாங்க. பட் ஜப்பான் செட் ஆகல போல இருக்கு. ஏன்னா விசா ப்ராப்ளம் நிறைய வருது. இவங்க வந்து கேட்டிருக்க டைம்ல வந்து மத்த ஆர்டிஸ்டோட கால் ஷீட் கிடைக்கிறதுலயும் பிளஸ் இந்த விசா ப்ராப்ளம் அதுக்குள்ள எடுக்கிறது ரொம்ப சிக்கல் இருக்கான் ஜப்பான் எடுக்கிறதுக்கு. அதனால ஸ்பெயின் எடுக்கிறதுக்கு எல்லா வகையிலுமே மேட்ச் ஆகிறதுனால ஸ்பெயின் இப்ப செலக்ஷன் பண்ணிருக்காங்களா. இப்ப குட் பேட் அக்லி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன ப்ரோ? நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃபிளட்ஜா இறங்கி அடிச்ச ஒரு கமர்ஷியல் படம், அவ்வளவுதான். அது அந்த கமர்ஷியல் படம் தான் வேணும். ஏன்னா வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு பயங்கரமா தியேட்டர்ல போய் கத்திக்கிட்டு ஜாலியா பாக்குற மாதிரி ஒரு படம் தேவை. அப்படி வந்து அந்த தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அது இருந்தாலே போதும். ஏன்னா மார்க் ஆண்டனி பார்க்கும்போது ரொம்ப ஒரு வைபா, தியேட்டரே ஒரு வைபா இருந்துச்சு. அதுல வந்து ஒரு 70% இது இருந்துட்டாலே போதும். இல்ல ப்ரோ, நான் எது கேட்டேன்னா மார்க் ஆண்டனில ஸ்கிரிப்ட்லயும் எஸ்.ஜே. சூர்யாவோட தலையீடு நிறைய இருந்ததுன்னு அவர் இன்டர்வியூலயும் மென்ஷன் பண்ணிருந்தார் நிறைய இன்டர்வியூல. அதனாலதான் கேட்டேன் ப்ரோ. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவரே உட்காந்து எழுதியிருக்காரு, எந்த அளவுக்கு அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. இல்ல அப்படிலாம் தெரியாது. ஏன்னா டேரக்டரோட உழைப்பு வந்து ஏன்னா ஒவ்வொரு எழுத்தும் வந்து அதுக்கு சொல்லி எஸ்.ஜே. சூர்யா வேந்து பண்ணதா எஸ்.ஜே. சூர்யா சொல்லியிருக்கிறாரு. அவரோட கேரக்டருக்கு அவரோட இன்புட் இருக்கலாம். ஒரு சில கேரக்டர்ல ஏன்னா அவரோட டேரக்டர் இயல்பாவே டேரக்டர் நடிக்க வரும்போது வந்து அவங்க கேரக்டர் சில இன்புட்ஸ் கொடுப்பாங்க. இப்ப நெடுமுடி வேணுமே பாத்தீங்கன்னா இந்தியன் ஒரு நடிகர் தான். ஆனா நடிகரா இருந்துமே அவர் வந்து சங்கருக்கே இன்புட் கொடுத்துருக்காரு இந்தியனுக்கு. 96ல வந்த பேட்டி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த பேட்டிகள்லாம் இப்ப கூட யாரோ டிஎல் ஷேர் பண்ணியிருந்தாரு அந்த பேட்டி பாத்தீங்கன்னா. அவர் வந்து கமல் அவரோட நெடுமுடி வேணோட வீட்டுல இருந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாரு தெரியுங்களா. அப்ப வந்து நெடுமுடி வேணுட்ட வந்து உங்களை வந்து எந்த அளவுக்கு உங்களை வந்து நான் கோர்ட்ல கொண்டு போய் ஒப்படைக்கிறனோ அது எனக்கு முக்கியம், உங்க உயிர் எனக்கு முக்கியம். ஏன்னா யார்ட்ட உங்க எதிரிகிட்ட நான் உங்களை காப்பாற்ற வேண்டியதா இருக்குன்னு சொல்லுவாரு. அப்ப வந்து சூப்பர், நீங்க இது மாதிரி நீங்க ஒரு நல்ல ஒரு குடிமகன் சொல்லிட்டு கை கொடுக்க சொல்லுவார் இந்தியன் தாத்தா. அவர் கை கொடுக்குற மாதிரி போயிட்டு கையை தூக்கிட்டு சைகை மட்டும் தான் சொல்லுவார், பாடி லாங்குவேஜ் சொல்லுவாரு. உங்களுக்கு வருமம் தெரியும் எனக்கு தெரியும், நான் உஷாரு அப்படிம்பாரு. ஆனா இது டைலாகவே எழுதியிருந்தாரா சங்கர் டைலாக். அப்ப உடனே நெடுமுடி டைலாக் சொன்னா நல்லா இருக்காது சார் அப்படின்னு சொல்லி சங்கர் சொன்னதை மீறி இவர் நான் எப்படி சொல்லுவீங்க நீங்க, நான் பாடி லாங்குவேஜ் சொல்றேன் சொல்லிட்டு போவாராம். ஆனா அந்த பாடி லாங்குவேஜ் சொன்னதான் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அப்போ ஒரு நடிகருக்கே வந்து இன்புட் கொடுக்கும்போது அது மாதிரி ஒரு டேரக்டரா வந்து எஸ்.ஜே. சூர்யா இருக்காரு. அவரோட கேரக்டர்ல ஒரு லைட் அங்கங்க இன்புட் கொடுக்க முடியும். ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்குள்ள போயிருக்க முடியாது. முழுக்க ஆதிக்கோட இதுதானே. ஏன்னா பல வருஷம் உழைப்பு இல்ல. அது மாதிரி இதுவும் அவரோட உழைப்பு தான். இதுலயும் பாத்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா நடிக்கிறதா சுகுமார் ப்ரோ சொல்றாரு. பாப்பா அவரும் இருக்காருன்னா அவரோட கேரக்டர் திரும்ப ஒரு இன்புட் கிடைக்கும்ல, நமக்கு நல்லது தானே. கரெக்ட் ப்ரோ. அதே மாதிரி இந்த மலையாளத்துல வந்த இப்ப வந்த எனக்கு லாஸ்ட் இயர் ஜெய இப்ப கூட குருவாயூர் அம்பலநடி அந்த டைரக்டரோட அடுத்து எஸ்.ஜே. சூர்யா படம் பண்ண போறதா? ஆமா, எஸ்.ஜே. சூர்யா பகத் பாசில் காமெடி படமா? அது எஸ்.ஜே. சூர்யாவும் பகத் பாசில் சேர்ந்து நடிக்கிறாங்களா ஒரு காமெடி படமா? பாப்போம், வெயிட் பண்ணுவோம். அதோட இன்னைக்கு ஒரு பெரிய அப்டேட் என்னன்னா மகாராஜா நைட் ஓடிடில வருது. பார்க்காதவங்க நிறைய பேர் நாளைக்கு மகாராஜா பத்தி வேற நம்ம ஸ்பேஸ்ல பேசுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு நாளைக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நாளைக்கு இந்த படம் பார்க்காதவங்களாம் நாளைக்கு படம் பார்த்துட்டு நிறைய பேர் அண்டர் ரேட்டருமா, ஒருத்தன் வந்து படம் பார்த்துட்டு இதையாடா நல்லா இருக்குன்னு ஓவர் ரேட்டருமா. நாளைக்கு நிறைய டாபிக் இருக்கும். நீ ஒரு சைடு இந்தியன் 2, ஒரு சைடு நிறைய படங்கள் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட். அது ஆகஸ்ட்டுக்கான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் குமிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆகஸ்ட் 2க்கு மட்டுமே இது வரைக்கும் 5 படங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பாப்போம் அது எந்த மாதிரி எஸ்.ஜே. சூர்யா பகத் பாசில ஆக்ஷன் படம் எடுக்கிறாங்களா காமெடி படம் எடுக்கிறாங்களான்னு தெரியல. பட் ஒரு சைடு காமெடி படம் நியூஸ் வந்துச்சு. பாப்போம் எந்த மாதிரி படம்னு பாப்போம். ரெண்டு நல்ல நடிப்பு அரக்கர்கள் ரெண்டு சைடுக்கு மோதுறாங்கல்ல. சரி, எல்லாரும் மம்முட்டி கௌதம் மேனன் படத்தை என்ன நினைக்கிறீங்க? மம்முட்டி கௌதம் நீங்க சொல்லிதான் ப்ரோ கேள்விப்பட்டேன். அனௌன்ஸே பண்ணிட்டாங்க, பூஜை நடந்துச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துருச்சு. சமந்தாலாம் ஹீரோயின் சொல்லி பேசிட்டு இருக்காங்களே நியூஸ் வந்துச்சு. பாப்போம் ஒரு ஏன்னா கௌதம் மேனோட ஃபர்ஸ்ட் மலையாள படம் அவரோட தாய்மொழியில
அதுவும் மெகா ஸ்டார் மம்முட்டி வச்சு எடுக்கிறாரு. பாப்போம் மம்முட்டி இப்ப இருக்க பீக் ரேஞ்சில அந்த காம்பினேஷன் எப்படி இருக்காதுன்னு பாத்துடணும். ஏன்னா கௌதம் மேனனை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹீரோவுமே அழகா காட்டுவாரு. ஆனா மம்முட்டி ஏற்கனவே ரொம்ப அழகா இருக்காரு 70 வயசுலயும். அவர் எப்படி வித்தியாசமா ஸ்டைலிஷா காட்டுறாருன்னு பாப்போம். ஹாய் ப்ரோ. ப்ரோ நானும் ரொம்ப நேரமா ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன், பட் வரவே இல்லை, நீங்க ஓகேவே கொடுக்கல ப்ரோ. என்னாச்சு? ட்விட்டர் பக்கு போல இருக்கு. இப்ப பேசுறது யாரும் கூட எனக்கு தெரியல. மாவி அனுப்புறதா யுவராஜ் ப்ரோவா? இல்ல யுவராஜ். எனக்கு இப்பதான் இல்ல, எனக்கு நிறைய பேர் கேட்கல. பர்னி ஸ்பீக்கர்ல இருக்கிறாரு, லிசனர்ல இருக்காரு. பர்னிக்கே அக்செப்ட் பண்ண முடியல, காமிக்க மாட்டது மேல. ட்விட்டர் நீங்க பக்கு போல. இல்ல நானும் நிறைய பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், சோ அதனால ரெக்வஸ்ட் கொடுத்தேன், அது அக்செப்ட் ஆகல. எனக்கு எப்படி காமிக்க ரெக்வெஸ்ட் ஸ்பீக்கர் சொல்லி 0 ரெக்வெஸ்ட் வந்தது எனக்கு மேல. சரி ஓகே ப்ராப்ளம் போல. இல்ல நிறைய பேசணும்னு நினைச்சேன் ப்ரோ, நீங்க எல்லாருமே பேசி முடிச்சிட்டீங்க. சோ நானும் ஒரு 1 hour கேட்டுட்டு தான் இருக்கேன். சோ என்ன பேசணும்னு நினைச்சாலும் அது எல்லாமே மறந்துடுச்சு. இப்போ நீங்க பேசிட்டு இருக்கீங்களா, சோ அதனால 2 கொஸ்டின் தான். இந்த பிருத்விராஜோட கோட் லைஃப்னு ஒரு படம் வந்துச்சுல ப்ரோ, அதோட ஓடிடி அப்டேட் மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. ஏன்னா ஓடிடி அது சரியா இது டீல் ஃபைனல் ஆகலன்னு மாதிரி கேள்விப்பட்டேன் நடுவுல. ஏன்னா இன்ஸ்பிளாக்னு ஒரு நண்பர் இருக்காருல, அவரும் சொல்லிட்டு இருந்தாரு நிறைய படங்கள் ஓடிடி சரியா போகல, ஓடிடி விக்கலன்னாரு. அந்த மாதிரி ஆடு ஜீவிதம் இந்த ஓடிடி விக்கலன்னா கேள்விப்பட்டேன். இன்ன வரைக்கும் அது உறுதியாகல போல இருக்கு ஓடிடி சேலு. ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டீம் பாத்தீங்கன்னா அதிக பிரைஸ் கேக்குறாங்களாம் படம். ஆடு ஜீவிதம் ஓடிடி டாக்ஸ் போயிட்டு இருக்கு ப்ரோ. ஆனா நீங்க சொன்னதுதான் ரொம்ப ரேட் எதிர்பார்க்கறாங்க. பட் ஆனா அந்த ரேட்டுக்கு வாங்குறதுக்கு ரெடியா இல்ல, கமர்ஷியல் எலிமெண்ட் இல்ல அப்படின்னு பாப்போம். அதே மாதிரி ஆகஸ்ட் 2 5 படம் சொல்லியிருந்தேன், 6 படம் போல இருக்கு. ஆகஸ்ட் 2 நண்பன் ஒருவன் வந்த பிறகு, விஜய் மில்டன் விஜய் ஆண்டனி காம்பினேஷன்ல மலை பிடிக்காத மனிதன், அப்புறம் யோகி பாபு சிம்புதேவன் காம்பினேஷன்ல போட்டு, அப்புறம் வாஸ்கோட காமான்னு சொல்லி ஒரு நகுல் படம், அப்புறம் ஜமா, அப்புறம் பேச்சின்னு சொல்லி ஒரு ஹாரர் ஃபிலிம் போல இருக்கு. மொத்தம் 6 படம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2 மட்டுமே பிளாக் பண்ணிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது எப்படி ராயன் அடுத்த வாரமே பாப்போம். பிப்ரவரி டு ஜூன் காலியா இருந்துச்சு தமிழ் சினிமா, யூஸே பண்ண ஏகப்பட்ட டேட்டை. இப்ப பாத்தீங்கன்னா ஒரே வாரத்துல 6 படத்தை ரிலீஸ் பண்றாங்க. ஆகஸ்ட் பாதி தங்கலானு வணங்கானு பேக் டு பேக் படங்கள்லாம் அள்ளி திரிக்கிறாங்க. போங்க. ப்ரோ ஸ்பீக்கருக்கு வந்திருக்கீங்களா? யாராவது புதுசா இருக்கும் சொல்லுங்க, ஏதாவது பேசுங்க கேட்போம். ஸ்பீக்கர் நிறைய பத்தி எடுக்கிறதே இப்ப பெரிய விஷயமா இருக்கு. உங்களுக்கு கிடைச்சிச்சு பேசுங்க ப்ரோ. திடீர்னு பேசுங்கன்னு சொன்னா என்ன பேசுறதுன்னு தெரியல. சோ ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க நிறைய பேசிட்டீங்களா, இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏதாச்சும் பேசுங்க கேட்போம். ரொம்ப நேரமா யாருக்கு ஸ்பீக்கர் கொடுக்கவே முடியல. இன்னமும் பாருங்க நிறைய பேர் எனக்கு 0 ரெக்வெஸ்ட் காமிக்குது. எப்பயாவது காமிக்க மாட்டேது ப்ரோ. இப்போ ராயன் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் கதை ப்ரெடிக்ட் பண்றது வேற மாதிரி. இப்ப இது வரைக்கும் விட்டுருக்க போஸ்டர் வச்சு கதை இதுவா தான் இருக்கும்னு ஏதாவது உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா ப்ரோ? ஏன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுது. சொல்லுங்க பிரதர். அது ரொம்ப சிம்பிளா தான் ப்ரோ இருக்கு போது. இவங்க 3 பேர் அண்ணன் தம்பியா இருக்காங்க. துஷாரா தங்கச்சியா இருக்காங்க. பழி வாங்குற கதையா தான் இருக்கும் போல ப்ரோ. தங்கச்சிக்காக பழி வாங்குற கதையா தான் இருக்கும் போல. இப்போ மகாராஜா கிட்டத்தட்ட மகளுக்காக பழி வாங்குற மாதிரி இருந்தது. எனக்கு என்னவோ பாத்தீங்கன்னா அது அந்த மாவு மில் வச்சிருக்கிறது, அவங்க 3 பேர் அண்ணன் தம்பியா இருக்கிறது, அவங்க தங்கச்சியா இருக்கிறது, இதெல்லாம் ஓகே. பட் அந்த மாவு மில்லு ஹோட்டல் கடையே பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் கவர் மாதிரி தெரியுது. ஒரு ரவுடிசம் ஏதாவது மறைக்கிறதுக்காக இருக்கிறதோ, ஆனா ஒரு முழுக்க ராவான ஆக்ஷன் படம் தெரியுது. ஆனா ரிவெஞ்ச் ஸ்டோரின்னு தெரியல, தோணல. ஒருவேளை சாங்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குதான்னு தெரியல. பாப்போம். ட்ரெய்லர் நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன். ஒரு படத்துல இந்த வரைக்கும் நமக்கு போஸ்ட் மட்டும் தான் வந்திருக்கு. நம்ம கெஸ் பண்றோம், எல்லா படத்தையும் பார்த்து கெஸ் பண்றோம், இல்லன்னு சொல்லல. பட் ஒரு போஸ்ட் தான் வந்திருக்கு. இன்னும் விசுவலா எதுவுமே வரல, கிளிம்ஸ் வரல, டீசர் வரல, ட்ரெய்லர் ஏதாச்சும் ஒரு டீசரோ ட்ரெய்லரோ வரட்டும். நம்ம அதை வச்சு ஸ்டோரியா இருக்கலாம், மேபி இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், ஏதாவது ஒரு அடிச்சு விட்டு அடிச்சு விடுவோம். இப்போதைக்கு அடிச்சு விடுறதுக்கு அதனாலதான் ப்ரோ நான் ட்ரெய்லருக்கு முன்னாடியே இந்த கெஸ்டா சொல்லிட்டேன். ஏன்னா ட்ரெய்லருக்கு அப்புறம் கண்டிப்பா என்னோட ஒப்பீனியனே மாறிடும். சரி பாப்போம். ட்ரெய்லர் இந்த வாரம் அனௌன்ஸ்மெண்ட் வரும் போல இருக்கு, பாப்போம். இன்னும் 2 வீக்ஸ் தான் ப்ரோ படமே. 1 வீக்ல ட்ரெய்லர் விட்டாதான் உண்டு.
ட்ரெய்லர் விட்டு தானே ஆகணும், அவ்வளவுதான். படம் இந்த நாள் நெருங்கிடுச்சு இல்ல. ப்ரோ 12 பேர் ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்ற மாதிரி காட்டுது ஸ்பீக்கர்ல. ஆனா வந்துட்டு ஜஸ்ட் வந்து ரெண்டே பேர் தான் வந்து இப்ப வந்திருக்கு. பாலா வந்துட்டான் ஒரு வழியா. அப்பாடா இல்லாச்சா. இன்னும் பர்னி ஆட் பண்ணுங்க. பர்னி இல்லாம போர் அடிக்குது, போட்டு அடிச்சு நவுத்துங்க. இல்ல வரமாட்டேன், வந்தா நான் ஏன் கொடுக்காம இருக்க போறேன். ஸ்லாட்லயே ஸ்லாட் இருக்கு ஸ்பீக்கருக்கு. முத்துன்னு ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்றாரு, ஆனா அவருக்கும் காட்ட மாட்டேங்குது ரிக்வெஸ்ட்ல. ரைட்டு. எனக்கு ஒரு 0 லொகேஷன் காமிக்குது. லிசனர்ஸ் வந்து இது வந்து என்ன 0 லொகேஷன் வருது. சூப்பர். பாலா பாலா வணக்கம். அப்பாட ஒரு வழியா ஸ்பீக்கர் கிடைச்சிருச்சு. 8 மணில இருந்து ட்ரை பண்ணி 9:45 ஸ்பீக்கர் கிடைக்குது. பாலாக்கே இந்த நிலைமையா? ஆமாண்ணா, நம்ம குடுத்து இதுல பாருங்க, பண்ணி பாக்குறேன். எனக்கு என்ன வருத்தம்னா பர்னி வந்திருந்தாருன்னா இந்த மலையாள அப்டேட் நிறைய வந்திருக்கும் சொல்லுவாருன்னு பார்த்தேன். அவரு கட் ஆயிடுச்சு, ஸ்பீக்கர் கேட்க முடியல. இப்ப அவர் ரெக்வெஸ்ட் கூட காமிக்க முடியாது. அவர் லிசனர்ல கூட எனக்கு பேர் காமிக்கல அவர் பேர். ஆனா அவர் லிசன் கேட்டு ராயன் 2 நாள்ல வந்துரும்னு 2 நாள் ஆச்சு. ராயன் வரல. நேத்தே சொன்னேன், முந்தநேத்து சொன்னேன். அதான் நேத்து என்ன சொன்னா நாளைக்கு இல்ல நாளானிக்கு வரும்னு. அதான் இன்னைக்குதானே முடிஞ்சிருக்கு, நாளைக்கு வரும்ல. பாலா முந்தநேத்து சொன்னேன், ராயன் எக்ஸ்க்ளூசிவ் முந்தநேத்து சொன்னேன். ரெக்கார்டிங் இருக்கு. சரி, ஓகே கண்டிப்பா. இந்த வாரத்துல அப்டேட் வருதுண்ணா. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இந்த வாரம் கண்டிப்பா அப்டேட் வருது, ட்ரெய்லர் அப்டேட். அவரு கிறிஸ்டோபர் ப்ரோ இப்பதான் ட்வீட் பண்ணாரு நெக்ஸ்ட் வீக் ட்ரெய்லர்னு. இந்த வாரம் ட்ரெய்லருக்கான அனௌன்ஸ்மெண்ட் வருது இந்த வாரம். பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு தான் மெசேஜ் சொல்லுங்க பிரதர். கிங்டம் நான் பாத்துட்டேன், செம்மையா இருக்கு ப்ரோ. கிங்டம் என்ன படம் ப்ரோ? புரியல. நேத்து சொன்ன சீரிஸ் ப்ரோ கிங்டம். ஓ கிங்டம் நல்லா இருக்கு. பாத்துட்டீங்களா? பாத்துட்டு இருக்கீங்களா? பாத்துட்டேன் ப்ரோ, பாத்துட்டேன். நானே நேத்தே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்க எடுக்கல. இல்ல ப்ரோ, நேத்து எனக்கு ஸ்பேஸ் வந்து நடுவுல பக் ஆகி கிளியர் ஆகி நான் வெளியே போயிருச்சு. எனக்கு திரும்ப ஜாயின் பண்ணவே முடியல. அதே மாதிரி வேற சீரிஸ் கேக்குறீங்களா இல்ல எப்படி? அதே மாதிரி நான் பாத்துட்டேன். அதே மாதிரி வேற சீரிஸ். இதுக்கு மாதிரி நான் சொன்ன சஜஷன் எல்லாம் பாத்துட்டீங்களா? இந்த டனல், சிக்னல், மை ஸ்ட்ரேஞ்சர், அப்ப அதெல்லாம் பாருங்க. ஒவ்வொன்னா பாருங்க. ஒவ்வொன்றும் 16 எபிசோட் 18 எபிசோட் இருக்குல்ல. டெய்லி ஒவ்வொன்னு சொல்றோம்ல. இன்னைக்கு ஒரு பேட் கைஸ் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் சொல்லியிருக்கேன். மேல பரணி வந்து மேல இது பண்ணிருக்காரு, பின் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. நல்ல சீரிஸ், ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் சீரிஸ். நம்ம ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி இருக்கும். 11 எபிசோடு தான். 11 எபிசோடுக்கு 11 வித்தியாசமான கிரைம். அந்த வித்தியாசமான கிரைம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க கான்செப்ட் ஒவ்வொன்றுங்களால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், நல்லா இருக்கும் பாருங்க. புரியல. அமரன் அப்டேட்ஸ். அமரன் செப்டம்பர் 27 பிளான் பண்றாங்க. இப்ப சுகுமார் ஏற்கனவே சொல்லிட்டாருல, இந்த வாரம் இல்ல அடுத்த வாரத்துக்குள்ள அப்டேட் வரும். ஜூலைக்குள்ள அமரன் அப்டேட் கன்ஃபார்ம் உண்டு, அதுல மாற்றமே கிடையாது. ஜூலை அப்டேட் வருது. ஆமா, ஏன்னா வந்து அவங்க அடுத்து வந்து சிவகார்த்திகேயன் வந்து தூத்துக்குடியில ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. முருகதாஸ் படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ஷெட்யூல் முடியும் போது உங்களுக்கு அமரன் டோட்டல் கம்ப்ளீட் உங்களுக்கு அப்டேட் கிடைச்சிரும். ஏன்னா இப்போ வந்து SK23 வந்து செம்ம ஃபாஸ்டா இருக்கு. டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக அவங்க வேகமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அதுக்கு முன்னாடி அமரன் ரிலீஸ் டேட் வந்துடும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. வேற யார் ஸ்பீக்கர்ல இருக்கிறது? விஜய், விக்கி, ஞான பிரகாஷ் வாங்க ப்ரோ. சொல்லுங்க பாலா. பேச வை பாலா எல்லாரையும். சரி, அதான் அந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி நிறைய சின்ன படம் வருது. அதை பத்தி கருத்து என்ன? சொல்லிட்டேன், 6 படம் சொல்லிட்டேன். 1 இல்ல 2 இல்ல 6 படம் வருது. நான் கேக்குதா? நான் பார்த்தேன் இன்னைக்கு ஜாமாவும் வந்துட்டு அந்த டேட்ல தான் வருது அப்படின்னு. ஆமா அந்த ட்ரெய்லர் சூப்பரா இருந்துச்சு. நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு ட்ரெய்லர். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர்.
ப்ரோ இப்ப ஆகஸ்ட்ல மதகராஜா ஏதோ பிளான் பண்றாங்களே உண்மையா ப்ரோ? இல்லைங்க பிரதர், மதராஜா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பிரதர். ஏன்னா வந்து அந்த ஒரிஜினல் ப்ரொடியூசர் இறந்துட்டாரு. ஜெமினி பிலிம் சர்க்கியூட் ப்ரொடியூசர் இறந்துட்டாரு. ப்ரொடியூசர் இல்லாதப்ப நீங்க யார்கிட்ட கேட்டு ரைட்ஸ் கேட்டு, ஏன்னா அவரே பத்தி பல பிரச்சனைகள் இருந்துச்சு அவருக்கு. அது ரொம்ப கஷ்டமான, அதாவது ஒரு ப்ராசஸே வந்து ஏற்கனவே சில படங்கள் வந்து ரிலீஸ் ஆகல, பல ப்ராசஸ் இருக்கும். இது இடியாப்ப சிக்கலை தாண்டி சிக்கல். நிறைய பேர் கிளப்பி விடுறாங்க, ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல ரிலீஸ் ஆகும்னா நம்பிக்கை இல்லை. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி ஏதோ டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் ஒரு 10 பேர் படம் பார்த்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இல்லைங்க, நம்ம என்ன சொல்றோம்னா படம் பாக்குறாங்க ஓகே, ஆனா ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிக்கல் பயங்கர சிக்கல். வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ரிலீஸ் ஆனா சந்தோஷம். ஏன்னா 2013 இது ரிலேட்டடா சொல்லிக்கிறேன் நான். நீங்க இந்த இடத்துல அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுமா இல்லையான்றது வந்து ஒரு வாட்டியுமே வந்து சுந்தர்சியை பார்க்கும்போது எனக்கு அந்த கேள்வி வந்துட்டே இருக்கும். கேட்கலாமா இல்ல இப்ப கேட்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தோணும். அரண்மனை அப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாரு, சரி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லயே கேட்டாங்க. எல்லாருமே வந்து அவர் ஸ்டேஜ்ல இருக்கும்போதே வந்து மீடியா கொஸ்டின் பண்ணாங்க, ஆன்சரும் பண்ணிட்டாரு. ப்ரொடியூசரோட ஆபீஸ் தரேன் போய் கேட்டுக்கங்கன்ட்டாரு. அப்புறம் தனியா வந்து பேசும்போது கேட்கும்போது என்னதான் ஆச்சு, அது வந்து வருமா வராதா அப்படின்னு வந்து அவர் கேட்டதுல இந்த காலகட்டத்துல அது வந்தா கூட ஹிட் ஆகும், அவரே வாங்கிக்கிறதுக்கும் ரெடியா இருக்காராம். பட் ஆனா வந்துட்டு விக்கிறதுக்கு ஆள் இல்ல. அதுதான் பிரகாஷ் ப்ரோ சொன்னதுதான். ஓகே ப்ரோ. நானே இந்த மதகஜராஜா துருவ நட்சத்திரம் தியேட்டர்ல டிக்கெட் வாங்கி படம் சர்டிபிகேட் போற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன் ரிலீஸ் ஆகும். வந்து இந்த கம்பேக் இந்தியன் படோட லிரிக் வீடியோ விட போறாங்களா இப்ப யங்ஸ்டர்ஸ்க்கு இப்ப பயங்கரமா இருக்கு. ஆமா போட்டுருக்காங்க. அடுத்து வரப்போகுது. அது எனக்கு இந்தியன் டூலயே பிடிச்ச சாங் இப்போதைக்கு அதான் ப்ரோ. தியேட்டர்லயே அந்த சாங் எப்படி இருக்க போகுது நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல அதான் ஃபர்ஸ்ட் கேக்குறப்ப எவ்வளவு ட்ரோல் ஆச்சோ, இப்ப அதுக்கப்புறம் வைப் ஆயிடுச்சு. அது நல்ல பயங்கரமா லிரிக்ஸ் எல்லாம் வேற லெவல்ல வந்து நல்ல வைப் ஆயிடுச்சு அந்த சாங். இல்ல நிறைய பேர் ரிக்வெஸ்ட் வருதுங்கிறாங்க, எனக்கு வர மாட்டேங்குது. 10 முக்காலுக்கு வந்திருக்குங்க. 10 முக்காலுக்கு மெகா ஸ்டார்ல புக் பண்ணிருக்கேன். சுகுமார் ப்ரோ நிறைய பேர் வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கா சொல்றாங்க. எனக்கு ரெக்வெஸ்ட் காமிக்கல. உங்களுக்கு யாராவது காமிச்சா கொஞ்சம் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. ஒருத்தர் ஜோ அப்படி ஒருத்தர் வந்திருக்கோம். ரெக்வெஸ்ட் காட்டுச்சுன்னா அக்செப்ட் பண்ணுவேன், ரெக்வெஸ்ட் காட்ட மாட்டேங்குது. ஆனா லிசனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா ஜோன்னு ஒருத்தர் இருக்காங்க. பிரதர் கேக்குது சொல்லுங்க பிரதர். பிசாசு 2 எப்போ ப்ரோ பிளான் பண்ணிருக்காங்க? இல்லைங்க பிரதர், பிசாசு 2 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஸ்பேஸ்லயே சொல்லிட்டேன், வரல. பிசாசு 2 வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ ஏன்னா நான் முதல்ல ஸ்பேஸ் கேட்டப்ப, நான் முதல்ல ஸ்பேஸ்ல ஜாயின் ஆனப்ப கேட்ட கேள்வி வந்து பிசாசு 2 எப்போ பிரதர் வரும்னாங்க. அப்போ சொன்ன பதில் தான் இப்பயும். அதுக்கான அறிகுறியுமே தெரியல. சரி, எல்லா லிசனருக்கும் சொல்லிக்கிறேன் என்னன்னா வந்து இன்னைக்கு ஸ்பேஸ்ல எல்லாரும் கொடுக்குறாங்க ரிக்வெஸ்ட். ஆனா வந்து சில பேருக்கு காட்டுது, சில பேருக்கு வந்து ரெக்வெஸ்ட் வந்து ஷோவே பண்ண மாட்டேங்குது. அந்த பக்னாலதான் வந்துட்டு யாருக்குமே அக்செப்ட் பண்ண முடியல. எனக்கும் சரி கோஹோஸ்டுக்கும் சரி அது யாருக்குமே ஷோ ஆக மாட்டேங்குது ப்ரோ. நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா வந்து அக்செப்ட் பண்ண முடியல, அதுக்கு சாரி சொல்லிக்கிறேன் நானு. மேபி பக்னால வந்து அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா நானும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்பேஸ்ல வந்து இவங்களுக்கு தரணும் இவங்களுக்கு தரக்கூடாதுங்கிற எண்ணமே எப்பவுமே கிடையாது. யாரா இருந்தாலுமே அவங்களோட தனிப்பட்ட கருத்தை வந்து இங்க பேசுறதா வந்து ஸ்பேஸ் நம்ம போட்டுது. அவங்க யாரா இருந்தாலுமே வந்து ரிக்வஸ்ட் இன்னைக்கு கிடைக்கலன்றது வந்துட்டு பிரச்சனை இல்லை. நாளைக்கு வந்து எல்லாரும் ரிக்வஸ்ட் கொடுங்க. மோஸ்ட்லி வந்து நாளைக்கு வந்து மேபி எனக்கு ஹோஸ்ட் எனக்கே வந்து இன்னைக்கு பக் ஆனனால எல்லாருக்குமே வந்து அது ஆகுதா அப்படின்னு எனக்கு தெரியல கிளியரா. ஆமா, முதல்ல பாபா மந்திரத்தை மாத்தணும் நீங்க தான், உங்களாலதான் எல்லாரும் மாத்திட்டாங்க. இல்ல ப்ரோ, அது ஆரம்பிச்ச உடனே வந்து எனக்கு பாத்தீங்கன்னா வந்து அது ஸ்பேஸ் இருந்த அடையாளமே தெரியல, வெளியே வந்துருச்சு. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ லாஸ்ட் ஒரே ஒரு சுகுமார் ப்ரோ உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்க சொல்லி ஒருத்தர் கேட்டுட்டே இருக்காரு. ஃபேவரட் டைரக்டரோட சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ்னா சொல்லுங்க. உங்க ஃபேவரட் டைரக்டரோட அப்டேட் வந்திருக்கு இன்னைக்கு. ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. போட்டேன் நான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்லயே மெயின் அப்டேட் கொடுத்தாச்சு. அது சுகுமார் ப்ரோ உங்கள்ட்ட ஒருத்தர் கேள்வி கேட்க சொல்லிருக்காரு. குட் பை டாக்லி வில்லன் மெயின் வில்லன் யார்? சுகுமார் ப்ரோட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு. ஆல்ரெடி சொன்னதுதான் ப்ரோ, நான் ஆல்ரெடி என்னோட ட்வீட்ல போட்டிருப்பேன், எந்த மாற்றமும் இல்ல. குட் பை டாக்லியோட மெயின் வில்லன் வந்துட்டு பாபி டியோல் தான். நீங்க எஜே சூர்யா சொல்லுவீங்கன்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு. எஜே சூர்யா படத்துல இருக்காரு, அது அவர் மெயின் வில்லன் நான் சொல்லவே முதல்ல வில்லன்னே சொல்லியே நானு. ரைட், ஓகே. அவர் எத்தனை படத்துல தான் ப்ரோ வில்லனாவே பண்ணிட்டு இருப்பாரு.
ஓகே, மொத்தம் பாபி டுவெல் மெயின் வில்லன். லிசனர்ல உள்ள நம்ம ஆமா. ஃப்ரெண்டு கேட்டீங்களா? கன்ஃபார்ம் ஆயிடுச்சிங்களா? ஓகே. ஏன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுக்க முடியல, ஏன்னா எனக்கு ஸ்பீக்கர் லிஸ்ட் காமிக்கல. அதனால நாளைக்கு நீங்க கொடுங்க, ஸ்பீக்கர் லிஸ்ட் கண்டிப்பா அக்செப்ட் பண்றேன். இன்னைக்கு பக்ங்கிற காரணத்தால ஒர்க் ஆகல போல இருக்கு. நாளைக்கு சந்திப்போம். மணி வேற 10 ஆயிடுச்சு. ஓகேங்களா? சுகுமார் முடிச்சுக்கலாமா? ஏன்னா கிளியரா நிறைய பேருக்கு ஸ்பீக்கர் ஆமா கொடுத்து ப்ரோ, இது கொடுக்க முடியல. கிளியரும் ஆகல. ஆமா, கிளியரும் ஆகல. ஆமா முடிச்சுக்கலாம். ஏன்னா ஸ்பீக்கரும் முடிச்சுக்கலாம். யாராலும் கொடுக்க முடியல. சரி, நாளைக்கு ஸ்பேஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஸ்பாயிலர் இல்லாத ஒரு ஸ்பேஸ் தான் போடுவோம். இந்தியன் 2 பத்தி நாளைக்கு பேசுவோம். ஆல்மோஸ்ட் வேற என்னென்ன படங்கள் இருக்கோ நாளைக்கு நிறைய அப்டேட் வேற வருது, எல்லாத்தையும் இப்ப நாளைக்கு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்பேஸ் முடிச்சுக்கலாம். பாய். குட் நைட் ப்ரோ. பாய். குட் நைட். குட் நைட். Bye to all.